வீரன் ராஜகுருவின் வாரிசு பகுதி 1. வணக்கம், என் பெயர் ஆறு அருள். என் கற்பனையில் உருவான வீரன் என்ற கதை தொடரின் முதல் அத்தியாயம் இது. இந்த கதையின் சுருக்கம் இதுதான். ராஜராஜ சோழனின் அவையிலிருந்து ராஜகுருவின் சக்திகள் அடங்கிய ஒரு கவசம் நம்ம கதையின் நாயகனுக்கு கிடைக்குது. அந்த கவசத்தின் சக்தியை கொண்டு எதிரிகளுடன் போராடுகிறான். அத்துடன் போதி தர்மரின் அறிவும் மருத்துவத் திறன்களும் என பலவற்றை அவன் கற்றுக்கொள்கிறான். பூமிக்கு வரப்போகும் ஆபத்துகளை தனி ஆளாக நின்று முறியடிக்கும் ஒரு அவதார புருஷனாக அவன் உருவெடுக்கிறான். இவனை பத்தி தான் இந்த கதையில இன்னும் விரிவாக பார்க்க போறோம். ராஜகுருவின் சக்தி. சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அவையில ஒரு மகாகுரு இருந்தாரு. அவர் பேரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. தேசத்தை காக்கிறதுக்காக அவரோட ஆன்மீக சக்தி, போர் சக்தி, தெய்வீக சக்தின்னு எல்லாத்தையும் ஒரு கவசத்துல முத்திரையா பதிச்சு வச்சிருந்தாரு. அந்த முத்திரை எந்த கையில இருக்கோ அந்த முத்திரையோட சேர்ந்துகிட்டா அவன் ராஜகுருவோட வாரிசு மாதிரி. அந்த ராஜகுருவோட யோசனையாலையும் தந்திரத்தாலையும் ராஜராஜ சோழன் அத்தனை போர்களிலையும் வெற்றி பெற்று 8 திக்கும் கொடி கட்டி பறந்தாரு. கடல் கடந்து போய் சண்டையிட்டு கூட ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ராஜகுரு தன்னோட காலம் முடிய போதுன்னு தெரிஞ்சு காவிரி ஆக்கல ஜலசமாதி அடைஞ்சிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பயன்படுத்தின கவசத்தையும் உடம்பையும் பல பேர் தேடி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே யாருக்கும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல இந்த விஷயமே கட்டுக்கதைன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் அதை மறக்க ஆரம்பிச்சாங்க. விதனின் பிறப்பு. இப்போ 1000 வருஷம் கழிச்சு நம்ம நவீன காலத்துல திருச்சியில ஒரு பையன் பிறக்கிறான். அவன் எந்த மதத்தையும் சேராதவன், எந்த ஜாதியையும் சேராதவன். ஏன்னா அவனோட தாத்தா பாட்டி வெவ்வேறு மதம், அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் வெவ்வேறு மதம். அதனால அவன் சின்ன வயசுல இருந்தே மதம், ஜாதி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவன் அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அவங்க அப்பா பேரு பாரதி. அவர் ஒரு தமிழ் பண்டிதர். திருச்சியில இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளியில ஆசிரியரா இருந்தாரு. திருக்குறளையும் அதோட அர்த்தத்தையும் அவருக்கு முழுசா சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு குறளுக்கும் இருக்கிற பொருள், ஒழுக்கம் எல்லாம் அவனுக்கு அப்படியே மனசுல பதிஞ்சது. அந்த காலத்துல திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்த ஒரே பையன் அவன் மட்டும்தான். ஒரு விபத்தும் புதிய வாழ்க்கையும். அப்படியே அவனுக்கு 5 வயசாச்சு. அப்போதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. கோடை விடுமுறை முடிஞ்சதும் எப்பவும் போல காவிரி ஆத்துல தண்ணி திறந்து விட்டாங்க. 10 நாள் கழிச்சு அவன் குடும்பத்தோட பூம்புகார் கடற்கரைக்கு சுற்றுலா போறான். அலைகள்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கத்தோட தலை பதிச்ச பழங்கால பதக்கத்தை அவன் பார்க்கறான். அதை எடுக்க போனப்போ ஒரு பெரிய அலை அவனை உள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அவன் அப்பா எவ்வளவோ போராடி பார்த்தும் அவனை காப்பாற்ற முடியல. அலைகள்ல அவன் இழுத்துட்டு போனான்ற செய்தி தெரிஞ்சதும் அங்க இருந்த மீனவர்கள், போலீஸ்காரங்க எல்லாருமே அவனை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனோட உடம்பு தன்னால கரைக்கு வந்துச்சு. அவனோட கையில அந்த பதக்கம் இருந்துச்சு. எல்லாரும் பதறி போய் அவனை பார்க்க ஓடி வந்தாங்க. ஆனா அவன் எழுந்திருச்சு உட்காந்து கையில இருந்த பதக்கத்தை பார்த்து சிரிச்சான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் அவனை ஆசையா அணைச்சிக்கிட்டாங்க. அந்த சின்ன பையனோட பேரு விதன். அவங்க அப்பா பாரதி. யாருமே வைக்காத ஒரு தமிழ் பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பேரை வச்சிருக்காரு. அவர் உண்மையான பேரு கல்யாணம். ஆனா அவருக்கு தமிழின் மேல இருந்த ஆர்வத்தால 10வது வயசுலேயே தன்னோட பேரை பாரதின்னு மாத்தி சட்டப்படி பதிவு செஞ்சிருக்காரு. விதனோட அம்மா பேரு ஷர்மிளா ஜான். விதன் எந்த பயமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பயமா போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அவன் கையில இருந்த பதக்கத்தை விடவே இல்லை. மருத்துவமனைக்கு போனதும் டாக்டருங்க அவனை பரிசோதிச்சுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பையன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான், வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட விதன், நான் சொன்னேன்லாமா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருப்பேன் சொன்னான். அடுத்த நிமிஷமே அந்த பதக்கத்தை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டான். என்னப்பா இது புதுசா இருக்கு, எங்க கிடைச்சது அவங்க அப்பா கேட்டதும், இது கடல்ல கிடைச்சதுப்பா, இதை எடுக்க போனப்போதான் தண்ணியில முழுகிட்டேன் சொன்னான். புதுசா இருக்கிற பொருளை கழுத்துல போடக்கூடாது, அதை கழட்டு முதல்ல அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா, இல்லைங்க, இந்த டாலரை எடுக்கிறதுக்கு தான் நம்ம பையன் செத்து பொழைச்சிருக்கான், அதனால அதை கழட்ட வேண்டாம், கஷ்டப்பட்டு கிடைச்சதுக்கு இதுதான் சாட்சி சொல்லி அந்த டாலரை அவனோட கழுத்துல போட்டு விட்டாங்க. இதை பார்த்ததும் விதனுக்கு ஒரே சந்தோஷம். 3 பேரும் சுற்றுலா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. அதிவேக வளர்ச்சி. பூம்புகார்ல இருந்து திருச்சிக்கு வந்தாங்க. விதன் முதல் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் சராசரியா இருந்த அவன் திடீர்னு எல்லா பாடத்திலையும் சிறந்து விளங்க ஆரம்பிச்சான். ஒரு வார்த்தையை ஆசிரியர் சொன்னதும் அது அவன் மனசுல இருந்து எந்த காரணத்திலையும் விலகவே இல்லை, அப்படியே பதிய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனே அர்த்தம் தேட ஆரம்பிச்சான். தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை.
எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அசுர வேகத்துல கத்துக்கிட்டான். அவனோட 10வது வயசுலேயே 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுற அளவுக்கு புத்திசாலியா இருந்தான். எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவான். இதனால சில பசங்க அவன்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டாங்க. ஆனா நிறைய பசங்க அவனை கண்டு பயப்பட ஆரம்பிச்சாங்க. 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் நீட் தேர்வை கூட ஜெயிக்கிற அளவுக்கு அறிவுள்ளவனா இருந்தான். இதை யாரும் ஏத்துக்கல. அவன் படிக்கிற பள்ளியில பல ஆசிரியர்கள் அவனோட வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டாலும் மற்ற மாணவர்களோட அப்பாக்கள் இவன் வினோதமா இருக்கான், எங்க பசங்க கூட இவன் படிச்சா நாங்க பசங்களை இங்க படிக்க வைக்க மாட்டோம்னு சண்டை போட்டாங்க. வேற வழி இல்லாம அவனை பள்ளியை விட்டு நிறுத்திட்டாங்க. ஆனாலும் அவனோட படிப்பு நிக்கல. தேடி தேடி படிச்சான். சண்டை நூல்கள், சேர சோழ பாண்டியர்களோட போர்கள், அவங்களோட வரலாறு, போதி தர்மனோட வாழ்க்கை வரலாறுன்னு எல்லாத்தையும் படிச்சான். மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. 20 வயசுல அவனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதே மாதிரி எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கினான். எந்த போட்டியிலையும் சுலபமா ஜெயிப்பான். இவ்வளவு திறமையானவனா இருந்தாலும் அவங்க அப்பா அவனை ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி வீட்டிலேயே இருக்க சொன்னாரு. அவனோட புத்திசாலித்தனத்தினையும் சக்தியையும் வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பாவுக்கே ஒரு பயம் வந்துச்சு. இவன் எப்படி எல்லார கூடயும் ஒத்து வாழ்வான்? இவனை பத்தி தெரியாதவங்க இவனை வேற மாதிரி நடத்தலாம்னு பயப்பட்டாரு. இப்போ என்ன பண்றது அன்னு யோசிச்சு இவனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி விடலாம். இங்கே இருந்தா இவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். வெளிநாட்டுக்கு போனா அவன் வேலை மட்டும் செய்வான், வேற எதையும் செய்ய மாட்டான் அன்னு முடிவு பண்ணாரு. ஆனா விதனுக்கு வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பாவோட பேச்சை கேட்டு சரின்னு ஓடலாம். அவங்க அப்பா அவனை புதுமொழி பேசுற அரேபியா நாட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ணாரு. உடனே துபாய்க்கு வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு துப்புரவு வேலைக்கு போக சொன்னாரு. விதன் எதுவும் பேசாம சரின்னு சொன்னான். எல்லா வேலைகளும் முடிஞ்சது. 2 வருஷ ஒப்பந்தத்தோட வெளிநாடு போக தயாரா இருந்தான். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நாளும் வந்துருச்சு. அவன் அப்பா அம்மா 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு விமான நிலையத்தில் ஏறுறதுக்கு விமான நிலையத்துக்கு போனான். அவங்க அம்மா அப்பாவும் விமான நிலையம் வரைக்கும் வந்து அவனை வழி அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் 5 வருஷம் பிரிஞ்சிருக்க நேரிடும்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. அடுத்த பகுதியில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பகுதி 2. விதன் போர்டிங் பாஸ் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ளைட்ல போய் உட்கார்ந்தான். அவனுக்கு போட்ட டிக்கெட் கனெக்டிங் ஃப்ளைட். அதனால ஒரு சின்ன விமானத்துல துபாய் போறவங்கள கொழும்புக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஒரு பெரிய விமானத்துல துபாய் போவாங்க. ஒரு 50 பேரை மட்டும் ஏத்திக்கிட்டு அந்த சின்ன விமானம் திருச்சியில இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொழும்புக்கு கிளம்பிச்சு. அவங்க போனது ஜூன் ஜூலை மாசம். இந்த மாதத்துல இங்க பருவமழை. இப்போது அது பயங்கரமான சூறாவளியாக வீசிக்கொண்டிருந்தது. அதனால பயங்கரமா புயல் அந்த வீசிக்கொண்டிருந்துச்சு. விதன் விமானத்தின் உள்ளே இருந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தான். மின்னல்கள் வித்தியாசமாக வெள்ளை மற்றும் நீல நிறங்களில் தோன்றத் தொடங்கியது. அதை பார்த்த உடனே அவனுக்கு இங்கே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை உணரத் தோன்றியது. இந்தியாவை விட்டு சுழல் காற்றில் அந்த விமானம் சிக்கியது. அனைத்து பயணிகளும் சத்தமிடத் தொடங்கினர். அங்கு இருந்த பணிப்பெண்கள், யாரும் கத்தாதீங்க, சீட்ல இருந்து இருக்காதீங்க, தயவு செய்து அமருங்க, நம்ம ஒரு புயல்ல இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியிருக்கோம், கொஞ்ச நேரம்தான், இதிலிருந்து வெளியில போயிடலாம், தயவு செய்து பயப்படாம எல்லாரும் முன் சீட்ல குனிஞ்சபடி தலைய வச்சுக்குங்க, நிமிர்ந்து பார்க்காதீங்க என்று அனைவருக்கும் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனர். தனியா இழுத்துட்டு போச்சு. விமானம் புயலின் நடுவே சிக்கின அடுத்த நொடியே, மேடே மேடே, ஐ கேனாட் கண்ட்ரோல் என்று அந்த விமான ஓட்டுநர் சத்தம் எழுப்பினார். அனைவரும் விமானத்தின் வெளியில் பார்க்க அந்த விமானத்தை சுற்றிலும் சூறாவளி சூழலில் அந்த விமானம் சூறாவளியின் நடுவே எத்திசையிலும் செல்லாமல் அந்தரத்தில் மிதந்தது. அங்க இருந்த விமான படிப்பெண்கள் பயணிகள் எல்லாருக்கும் பாராஷூட் கொடுத்தாங்க. அந்த பாராஷூட்ல நீச்சல் மிதப்பான் இருந்ததுனால அதை போட்டவங்க தண்ணியில விழுந்தானும் மிதப்பாங்க. அந்த புயல்ல சிக்கின விமானம் சுழன்றுகிட்டே ரொம்ப தூரம் தன்னால பறந்துச்சு. அப்போ ஒரு மின்னல் தாக்கி அதோட 2 என்ஜின்களும் பழுதா போச்சு. விமானியும் ரொம்ப கஷ்டப்பட்டு விமானம் கடல்ல மோதாம மெதுவா தரையிறக்கினாரு. ஆனா மின்னல் தாக்குனதுனால விமானத்தோட கீழ்ப்பகுதியில நெருப்பு பிடிச்சுக்கிச்சு. விமானம் மெதுவா கடல்ல இறங்கினாலும் தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சது. விமான பணிப்பெண்கள் எல்லா கதவுகளையும் அவசர கதவுகளையும் திறந்துவிட்டு பலூன்களை வெளியே விட்டாங்க. விபத்தும் பதக்கமும். அவங்க கிட்ட படகு எதுவும் இல்லாததால எல்லாரும் வெறுங்கையோட கடல்ல குதிச்சாங்க. யாரும் பெட்டியோ படுக்கையோ எதுவும் எடுக்கல. விதனும் அவன் கழுத்துல இருந்த பதக்கத்தோட கடல்ல குதிச்சான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பாராஷூட்டை போடாத 2 விமானிகளும் விமானத்தோடவே கடல்ல முழுகிட்டாங்க. விதன் கடல்ல குதிக்கும்போது உடைந்த விமானத்தோட சிறகு ஒன்று மிதந்துட்டு இருந்துச்சு. அதை கவனிக்காம அது மேல குதிச்சதுனால தலையில அடிபட்டு மயங்கினான்.
ஒரே இடத்துல மிதந்துட்டு இருந்தான். அவங்க இறங்கின இடத்துல சுறா மீன்கள் நிறைய இருந்துச்சு. நீச்சல் தெரிஞ்ச எல்லா ஆண்களும் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன தீவை பார்த்து அதை நோக்கி நீச்சல் அடிச்சு போனாங்க. ஆனா நீச்சல் தெரியாத பெண்கள் விதன் மிதந்துட்டு இருந்த இடத்துலயே தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. கரையை நோக்கி போன ஆண்கள் திடீர்னு தண்ணிக்குள்ள இழுக்கப்பட்டு ரத்தமா மேல வர்றத பார்த்து எல்லாரும் பயந்து போய் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. விமானமும் மெதுவா கடலுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. விதன் அந்த உடைந்த சிறகு மேல படுத்திருந்தான். நீச்சல் தெரியாத பெண்கள், வயசானவங்க எல்லாரும் அந்த சிறகு பக்கத்துல வந்து புடிச்சிட்டு விதன் பக்கத்துல இருந்தாங்க. விதன் கழுத்துல இருந்த அந்த பதக்கம் தீய எண்ணத்தோட வர்ற சுறாக்களை தடுத்துச்சு. எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க. ஆனா ஒரு சுறா கூட விதன் பக்கத்துல நெருங்கல. நீச்சல் தெரியும்னு வீரமா போனவங்க எல்லாரும் சுறாக்களுக்கு இரையாயிட்டாங்க. மெதுவா விதன் கூட இருந்த எல்லாரும் அந்த உடைந்த சிறக புடிச்சுக்கிட்டு கரையை நோக்கி போனாங்க. மயக்கத்துல இருந்த விதன் எழுந்ததும் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துச்சு. ஆனாலும் அவன் பயப்படல. தன்னோட கழுத்துல இருந்த பதக்கத்தை புடிச்சு ஒரு பெருமூச்சு விட்டான். கூட வந்த வயசான ஆண்களும் பெண்களும் ரொம்ப நேரம் தண்ணியில இருக்க முடியாம இறந்து போயிருந்தாங்க. 45 வயசுக்கு கீழே இருந்தவங்க மட்டும்தான் உயிர் பிழைச்சிருந்தாங்க. 50 பேர்ல 25 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அதுல 12 ஆண்கள், 18 பெண்கள். அந்த பெண்கள்ல 6 குழந்தைகள். விதன் எழுந்ததும் பெண்கள், ஆண்கள்னு எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. இறந்து போனவங்களோட சொந்தக்காரங்க வந்து, என் கணவன் இறந்து போயிட்டான், என் மனைவி இறந்து போயிட்டான்னு அழுதாங்க. விதன் எதையும் காதுல வாங்காம எழுந்து எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தான். எல்லா முகத்திலையும் ஒரு வித்தியாசமான கலக்கம் தெரிஞ்சுது. அப்போதான் அவன் கழுத்துல இருந்த பதக்கம் மின்னுச்சு. அவனுக்கு சில காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சுது. அந்த தீவு சாதாரண தீவு இல்ல, பேய்களின் அரசன் வாழ்ற தீவு. இந்த தீவுல பல உலகங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான கதவுகளும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லா காலத்துக்கும் போயிட்டு வர்ற காலச்சக்கரமும் புதைந்து இருந்துச்சு. இது எல்லாமே அவன் கண்ணில் மெதுவா வந்து போச்சு. அங்க இருக்கிற ஆபத்து என்னன்னா, இறந்தவங்களோட ஆவிகள் அங்க அதிகமா இருந்துச்சு. இந்த பதக்கத்தோட சக்தி என்னன்னா, இந்த பதக்கத்தை சுத்தி 100 மீட்டருக்கு அந்த ஆவிகளால வர முடியாது. 100 மீட்டரை தாண்டி ஒருத்தன் போனாலும் அவன் உடம்புக்குள்ள அந்த ஆவி புகுந்து இவன் பக்கத்துல சுலபமா நெருங்க முடியும். இந்த ஒரு ஆபத்து மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சான். கடல்ல மிதந்து வந்த எல்லா பொருட்களையும் எடுத்தான். அதுல ஒரு சேட்டலைட் போனும் 1% சார்ஜ் கூட இருந்துச்சு. கூடவே ஒரு ஐபோனும் கிடந்துச்சு. அந்த இரண்டையும் எடுத்து அவனுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பத்துல ஒன்னு சேர்த்தான். ஐபோனை சேட்டலைட் போனா மாத்தினான். ஒரு வீடியோ அழைப்பு. அங்க இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா நிக்க சொன்னான். எல்லாரும் அழுதுகிட்டே ஏன் எதுக்குன்னு கேட்காம அவன் சொன்னதுனால ஒன்னா நின்னாங்க. ஐபோன்ல எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனான். எல்லாரும் இவன் என்ன பண்றான்னு தெரியாம குழம்பி போயிருந்தாங்க. அந்த போன்ல கிடைச்ச சிக்னல் மூலமா அவன் நேரா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். இந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே உயிர் பிழைச்சிருக்கோம். ஒரு தீவுல தஞ்சமடைஞ்சிருக்கோம். எங்க இருக்கோன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கோம். மத்தவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. எங்க தீவை சுத்தி சுறாக்கள் அதிகமா இருக்கிறதால நீந்தியோ படகு செஞ்சோ வெளியே போக முடியாது. எங்களை சீக்கிரமா கண்டுபிடிங்க அன்னு அனுப்புனான். இந்த சேட்டலைட் போன்ல சார்ஜ் இல்ல, அதனால சார்ஜ் கண்டுபிடிச்சா உங்களை கூப்பிடுறேன், இல்லனா எங்களை தேடி வாங்கன்னு வாட்ஸ்அப்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு வீடியோ அனுப்புனான். அவங்க அப்பாவோ மகன் இறந்துட்டாங்கிற சோகத்துல அழுதுகிட்டு இருந்தாரு. அவன் போன விமானம் வெடிச்சு செதறிடுச்சுன்னு செய்தி வந்திருந்துச்சு. அப்போ அவங்க அப்பாவுக்கு போன் அடிச்சது. எடுத்து பார்த்தாரு. விதன் அனுப்பின வீடியோவை பார்த்து உற்சாகத்துல சிரிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க மனைவிக்கு மகனை பிரிஞ்ச சோகத்துல இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு அவங்க கணவரை கூப்பிட்டாங்க. அவர் தன்னோட போனை காட்டி, நம்ம பையன் உயிரோட இருக்கான், அவன் அனுப்பின போட்டோல இருக்கிற மக்களும் உயிரோட இருக்கிறாங்க, மத்தவங்க இறந்துட்டாங்க அன்னு சொன்னாரு. இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. இந்த செய்தி கேட்டதும் திருச்சியே பரபரப்பாச்சு. தான் இருக்கிற இடத்தையும் யார் யார் உயிரோட இருக்கிறாங்கிறதையும் ரொம்ப தெளிவா ஒரே ஒரு போட்டோவில் விதன் சொல்லியிருந்தான். இந்த போட்டோவை உடனே ரோந்து படைக்கும், அவன் பேசிய நம்பரை சைபர் கிரைம்க்கும் அனுப்பி ட்ரேஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா அந்த நம்பரை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ரோந்து கப்பல் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த எல்லா சின்ன சின்ன தீவுகளையும், அந்தமான் நிக்கோபார்னு எல்லா தீவுகளையும் தேடிச்சு. ஆனா அவங்க அங்க இல்ல. அவங்க புயலால தூக்கி வீசப்பட்டு இந்திய பெருங்கண்டத்தையே தாண்டி ஆசிய கண்டத்தையும் தாண்டி தென்னாப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தீவுல விழுந்திருந்தாங்க. தனிமையில் ஒரு வீரன். இவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல் தூரம் அந்த புயல் தூக்கி எறியும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது அவ்வளோ பெரிய புயல். நடுக்கடல்ல இருந்ததுனால அதோட வேகம், திசை எதையும் யாராலையும் அறிய முடியல. அவங்க 200-300 கிலோமீட்டர் சுத்தி தேடினாங்க. ஆனா அவங்க 3000 to 5000 கிலோமீட்டர் தூரம் தாண்டி விழுந்திருந்தாங்க. தீவுல விதன்
கடல்ல மிதந்து வந்த எல்லா பொருட்களையும் எடுத்தான். அதுல உயிர் வாழ தேவையான சில பொருட்களும் கிடைச்சது. அவனோட அறிவாற்றல், புத்திசாலித்தனம், திறமை இது எல்லாத்தையும் வச்சு எந்த சூழ்நிலையிலையும் தன்னால வாழ முடியும்னு அவன் நம்புனான். ஆனா மத்தவங்க கிட்ட அந்த நம்பிக்கை இல்ல. தனியா வந்த சில ஆண்கள் கிட்ட மட்டும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. கணவரை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, குழந்தையை இழந்தவங்க, அம்மா அப்பாவை இழந்தவங்கன்னு எல்லாருமே அழுதுகிட்டே இருந்தாங்க. விதன் எல்லாரையும் பார்த்து, இங்கிருந்து காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போகலாம், ஆனா அதுக்கு மேல போகாதீங்க, உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, இந்த தீவு ரொம்ப மர்மமா இருக்கு அன்னு சொன்னான். நான் காட்டுக்குள்ள போறேன், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு 12 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வர்றேன். நான் வரலன்னா நீங்க யாரும் உள்ள வராதீங்க, ஏன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா மட்டும்தான் நான் வராம இருப்பேன் அன்னு சொன்னான். ஒரு கத்தி, டார்ச் லைட்டு, எருப்பு பெட்டி, ஒரு பை, 2 பாட்டில் தண்ணியோட காட்டுக்குள்ள போனான். அப்போ இன்னொரு இளைஞனும் 2 பெண்களும் அவன் கூட வர்றதா சொன்னாங்க. அவன் திரும்பி பார்த்து அவங்கள பார்த்தான். அந்த இளைஞனுக்கு 23 வயசு இருக்கும். பெண்கள் 2 பேருக்கும் 18, 19 வயசு இருக்கும். ஒரு வயசானவரும் கூட வர்றதா சொன்னாரு. 4 பேரை பார்த்து விதன், நான் போற பயணம் சாதாரண பயணம் இல்ல, இந்த தீவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ள அமானுஷ சக்திகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் யாரையும் 1 கிலோமீட்டர் தாண்டி வர வேண்டான்னு சொன்னேன். மீறி வந்தீங்கன்னா உங்க பாதுகாப்புக்கு நான் பொறுப்பில்ல, உள்ள என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு பயத்தோட சொன்னான். பகுதி 3. உள்ளுணர்வால் உந்தப்பட்டவன். கட்டு மந்திரமா? அதெல்லாம் உண்மையாவா? அந்த மக்களின் குரல்களில் பயம் தெரிந்தது. ஆமாம், உள்ளே பல அமானுஷ்ய சக்திகள் இருக்கு, அதை என்னால உணர முடியுது என்று விதன் உறுதியாகச் சொன்னான். உனக்கு எப்படி தெரியும்? எங்களை விளையாடாதே என்று அவர்கள் சந்தேகத்துடன் கேட்டனர். இல்லை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, எனக்கு பிறப்பிலேயே இதுபோல சில உள்ளுணர்வுகள் இருக்கு என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த தீவின் மலை உச்சியிலிருந்து ஒரு அலறல் கேட்டது. என்னிடம் வா, என்னிடம் வா என்று யாரோ அழைப்பது போல எல்லோருக்கும் தனித்தனியே கேட்டது. இருந்தாலும் அதை யாரும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் காதுகளுக்கு மட்டும்தான் அந்த ஓசை கேட்டது. விதன் அனைவரும் சுற்றியும் பார்த்தும் கொண்டிருப்பதைக் கண்டு, என்ன ஆச்சு என்று கேட்டான். ஒருவன் தயங்கி தயங்கி, உனக்கு அந்த சத்தம் கேட்கவில்லையா என்று கேட்டான். விதன் புன்னகையுடன், எனக்கு அந்த குரல்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அதனால நான் அதை கண்டுக்கிறதில்லை என்றான். அப்படின்னா நிஜமாவே இந்த சூழ்நிலையை உன்னால சமாளிக்க முடியுமா என்று அவர்கள் கேட்டனர். நிச்சயமாக என்று சொல்லி தன் மார்பில் இருந்த பதக்கத்தை காட்டி, இந்த பதக்கம் நான் பிறந்ததிலிருந்தே என்கிட்ட இருக்கு, இது சாதாரணமானதில்லை, தீய சக்திகளை என்னை நெருங்க விடாமல் தடுக்கிறதுக்காக எங்க அம்மா அப்பா எனக்கு இதை சின்ன வயசுலேயே கொடுத்தாங்க என்று ஒரு புது கதையை கூறினான். இந்த கதை கடலிலிருந்து கிடைத்தது என்று சொன்னால் என்னிடம் கொடு என்று கேட்பார்கள் என்று அவன் பயந்தான். இதை கேட்ட அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு விதனிடம், சரி, இப்போ நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு என்றனர். நீங்க என்னை விட்டு 100 மீட்டருக்குள்ள எங்க போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அமானுஷ்ய ஆவிகளோ பேய்களோ இந்த சக்தி கவசத்துக்குள்ள நுழைய முடியாது, ஆனா ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா பிரச்சனை. அப்படின்னா நீ இந்த இடத்துல இருந்து போயிட்டா எங்க எல்லாருக்கும் பிரச்சனை தானே, உன் கூடவே 100 மீட்டர் இடைவெளியில் எங்களால் எப்படி பயணிக்க முடியும் என்று கேட்டனர். கவலைப்படாதீங்க, நான் அந்த எரிமலைக்கு போற வழியிலேயே உங்களை சுத்தி பாதுகாப்பான ஒரு வேலியை அமைச்சிட்டு தான் போவேன். சந்தேகத்தின் நிழல்கள். அந்த எரிமலைக்கு நீ அவசியம் போய்த்தான் ஆகணுமா என்று சிலர் கேட்டனர். ஆமாம், கண்டிப்பா போகணும், ஏன்னா உங்களுக்கு கேட்கிற குரல் மாதிரியே எனக்கும் கேட்குது, ஆனா எனக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேட்குது, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த தீவு நாம நினைக்கிற மாதிரி சாதாரணமான தீவு இல்ல, நல்லா சுத்தி பாருங்க, இங்க யாரு வரணும்னாலும் இந்த அமானுஷ்ய சக்திகளை தாண்டி தான் வரணும், நம்ம எங்க இருக்குன்னு சரியா தெரியல, எனக்கு தெரிஞ்சு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிற மாதிரி தான் தோணுது, அதனால நாம இங்க சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செஞ்சு இங்கிருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும் என்றான். அப்போது சிலர், இல்ல, நாங்களும் உன் கூட மலைக்கு வர்றோம், நாங்களும் உதவியா இருப்போம் என்றனர். அதற்கு விதன், அது சரி வராது, ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா திடீர்னு நான் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிடுவேன், ஆனா நீங்க அங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் மாட்டிக்கிட்டாலே அந்த ஆவிகளுக்கு மனித நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும், அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை. எரிமலையில ஆவிகள் கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, நிறைய பேர் போனா அங்க மறைஞ்சு நாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது என்றான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பாருங்க, அந்த சுறாக்கள் நம்மளை சாதாரணமா வேட்டையாடல, கரையை யாரையும் தொடவிடாம வேட்டையாடிச்சு, இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா என்று அனைவரையும் பார்த்தான்.
என்ன சொல்ற? சுறாக்கள் ஒரு காரணத்தோட தான் அப்படி செஞ்சுதா? எல்லாரும் கொஞ்சம் சொல்ல வரியா என்று ஒருவன் கோபமாக கேட்டான். அவன் கண்முன்னே அவன் தம்பி சுறாக்களால் கொல்லப்படுவதை பார்த்தான். விதன் இப்படி சொன்னதும் அவனுக்கு கோபம் வந்தது. விதன் அவனை பார்த்து, என்னை மன்னிச்சுக்கோ, இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, ஆனா அதுதான் உண்மை. அந்த சுறாக்கள் இந்த தீவுக்குள்ள எந்த ஒரு மனிதனையும் வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுத்தி சுத்தி வந்திருக்கு. நீங்க வந்த எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் கூட நீந்தி வந்தவங்கள, இந்த பதக்கத்தை சுத்தி இருந்த உங்களை மட்டும்தான் அந்த சுறா எதுவுமே செய்யல. ஏன்? அப்போதுதான் எல்லோரும் யோசித்தனர். இவன் அப்போ சொன்னதும் இப்ப சொன்னதும் உண்மைதான். இவன் கூட இருந்ததுனால தான் நம்மள அது ஒன்றும் செய்யல என்று புரிந்து கொண்டான். அப்போது அங்க இருந்த குழந்தைகள் பயந்து நடுங்கி, அண்ணா நிஜமாவா அண்ணா, பேய் எங்களை சாப்பிட்டுடுமா என்றனர். அதற்கு விதன், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல என்று அனைவருக்கும் ஆறுதல் கூறினார். அப்போது ஒரு பெண், அப்படின்னா கடல்ல நடந்த இறப்புல ரத்த வாடை வந்திருக்குமே, அது அந்த பேய்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்று கேட்க, விதன், இல்ல, கடல்ல நடக்கிற இறப்பையும் ரத்த வாடையும் இந்த ஆவிகள் பெருசா எடுத்துக்காது. என்ன, கடல்ல எப்பவுமே மீன்கள் வேட்டையாடி சாப்பிடும், அதனால ரத்த வாடை எப்படியும் வந்துகிட்டு தான் இருக்கும். இதை இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே நிலத்துல எங்கேயாவது அடிபட்டு ரத்த வாடை வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால நீங்க எங்க போனாலும் உங்க உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும் உடனே அந்த இடத்தை சுத்தப்படுத்தி ரத்த வாடை இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க ஒரு சொட்டு ரத்தம் விட்டாலும் அது அந்த ஆவிகளை தூண்டி விட்ட மாதிரி ஆகிடும். யாகமும் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம நம்ம கூட வந்தவங்க என்று கூறி அனைவரையும் பார்த்த விதன் சற்று தயங்கினார். ஒரு முதியவர், ஏன்பா நிறுத்திட்ட, சொல்லு என்றார். இறந்தவங்களை இங்க புதைக்க வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அவங்களை எரிச்சிடணும் என்றார். இதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். ஏன் என்று கேட்டனர். இறந்த உடலை அந்த ஆவிகள் கையகப்படுத்திட்டா அதுக்கு அபார சக்தி கிடைச்சிடும், அப்புறம் அதிக பிரச்சனைகளை கொடுக்கும் என்று அவன் கூறவும் அனைவருக்கும் பதட்டம் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்த வயதானவர்களும் சிறு குழந்தைகளும், அண்ணா அப்படின்னா நாங்க எங்கேயும் வரல, இங்கேயே இருக்கிறோம், நாங்க வரல என்றனர். முதியவர்களும், ஆமாம் தம்பி, எங்களால மலைக்கு வர முடியாது, இது பாதுகாப்பான இடம் தானே என்று கேட்டனர். விதன், தற்சமயம் பாதுகாப்பு தான் என்றான். அதை கேட்ட அனைவரும், தற்சமயம்னா என்று கேட்க, ஒன்றும் பயப்படாதீங்க, என்னோட பாதுகாப்பு வேலியை உருவாக்கி அந்த பாதுகாப்பு கவசத்தை தாண்டி எதுவும் வராது, ஆனா யாரும் அதை தாண்டி மட்டும் போயிடாதீங்க என்று தீர்க்கமான குரலில் கூறினான். அப்போது அங்கே இருந்த 4-5 பேர், இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு பயமுறுத்தாத, சுறா நம்மளை தாக்கலன்னா அதுக்கு ஏற்கனவே வயிறு ஃபுல்லா இருக்கும், அதனாலதான் நம்மளை தாக்கல, இதுக்கும் காரணம் உன் பதக்கம் தான் சொல்ற, இப்ப என்னமோ இங்க பேய் இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துற. அப்போது ஒரு முதியவர் அந்த 4 பேரை பார்த்து, தம்பி, அந்த தம்பி இவ்வளோ சொல்றாரு, இன்னமா உனக்கு உண்மை புரியல, வீணா அந்த தம்பியை எதிர்த்து எல்லாருக்கும் ஆபத்தை வரவழைச்சிடாத என்றார். இருந்தும் அந்த இளைஞர்கள், சரி அப்படின்னா ஒன்று செய்வான், உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுப்பான், இவன் போய் மலையை சுத்துறானோ புரட்டுறானோ எது வேணாலும் செய்யட்டும், 24 மணி நேரத்தில் அவங்க வரலன்னா நாங்கள் காட்டுக்குள்ள வருவோம். விதன் பதட்டமாக, நான் வரலன்னா நீங்க வராதீங்கன்னு சொன்னேன், நான் இங்க வரலன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருக்கும், அதனால தான் நான் வராம இருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் நான் வர பார்க்குறேன். அதற்கு அந்த இளைஞர்கள், ஏய் நடிக்காத, நீ மலைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கிராமத்தை பார்த்துட்டு அப்படியே தங்கிடுவ, நீ வரலன்னு நாங்க இங்கேயே கிடக்கணுமா, உன் திட்டம் தெரியும்டா தம்பி என்றனர். விதனுக்கு இவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. என்ன, இவங்க எல்லாரையும் காட்டுக்குள்ள கொண்டு போகணும்னு பேசிட்டு இருக்காங்களே என்று நினைத்து, சரி 24 மணி நேரம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் என்பது போல் மெதுவாக யோசித்தான். அந்த 4 பேரும், பாத்தீங்களா, இவனோட எண்ணம் எனக்கு தெரியும், கண்டிப்பா இவன் அப்படியே மலை கூட இருக்கிற ஏதாவது கிராமத்தை கண்டுபிடிச்சு போயிடுவான் என்று கூறவும் அனைவரும் விதனை பார்த்துவிட்டு அவர்களை பார்த்தனர். விதன், சரி 24 மணி நேரத்தில் நான் வரலன்னா அப்புறம் நீங்க காட்டுக்குள்ள வாங்க, ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க தான் அதை பார்த்துக்கணும் என்று கண்களை மூடி பெருமூச்சு விட்டான். வீரன் பகுதி 4. மாயம் நிறைந்த தீவு. அப்போது ஒரு இளைஞன், சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, போகணும்னு துடிக்கிற, அப்படி அங்க போய் எதுவுமே கிடைக்கலன்னா அப்புறம் என்ன செய்யறது என்று கேட்டான். அதற்கு விதன், எனக்கும் நிச்சயமா தெரியல, ஆனா அங்க இருக்கிற ஏதோ ஒன்று நம்மளை நிச்சயம் காப்பாத்தும்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்க தான் நான் போறேன் என்றான். விதன் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அங்கிருந்த அனைவருக்கும் கட்டுக்கதை போல இருந்தது. பலர் நம்பினாலும் சில பேர் அவனை நம்பாதது போலவே இருந்தனர். இப்போ இவங்களை நம்பி இங்க மட்டும் விட்டுட்டு நான் போனா மற்றவங்க ஏதாவது தப்பு செஞ்சா அது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடும் என்று அவன் யோசித்தான். அப்போது திடீரென்று அந்த மலையின் உச்சியில் ஏதோ தக்கி முக்கி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டனர். விதன் கூறியதை நம்பாதவர்களும் இப்போது நம்பும் அளவுக்கு அங்கு ஒரு பயங்கரமான வித்தியாசமான குரல் கேட்டது. அதை கேட்ட விதன் அங்கிருந்த அனைத்து மனிதர்களையும் பார்த்து,
உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இப்போ இல்லாம இருக்காங்களான்னு பாருங்க என்றான். ஏன் தம்பி, என்னாச்சு என்று அவர்கள் கேட்டனர். இல்ல, கொஞ்சம் பாருங்க, நான் சொல்றேன் என்றான். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இல்லையே, எல்லாருமே இருக்காங்களே என்றான் ஒருவன். அதை கேட்ட விதன் மலையை பார்த்து, இல்ல, நம்ம வந்திருக்கிறது எப்படியோ அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது என்றான். அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் பதட்டமாக, என்ன தம்பி சொல்ற, நம்ம எல்லாருமே இங்கதானே இருக்கோம், அப்புறம் எப்படி என்றனர். விதனின் பார்வை அங்கிருந்த அனைவரையும் நன்றாக ஆராய்ந்தது. ஏதோ நடக்குது, ஆனா அது என்னன்னு தெரியல. இந்த ஆவி பேய்களுக்கு இப்போ ஏற்படுற மாற்றம் சரியில்லை என்று எண்ணியவன் அனைவரையும் பார்த்து, மொத்தம் நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க என்று கேட்டான். மொத்தமா உன்னையும் சேர்த்து 25 பேர். என்ன பண்ண போற என்று வேண்டாவிருப்பாக ஒருவன் விதனிடம் கேட்டான். சரி, அப்படின்னா நம்ம மொத்தமா எல்லாருமே அந்த மலையை நோக்கி போவோம் என்றான். சூரியனும் புதிரான காற்றும். அப்போது அந்த 4-5 ஆண்களும், இதை தண்டை நாங்க அப்பையிலிருந்து சொன்னோம் என்பது போல பேசினார். எல்லாரும் உள்ள போவோம், ஆனா உள்ள எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இல்ல நீங்க எதை பார்த்தாலும் என் பக்கத்திலே இருங்க, என்னை விட்டு தூரமா எங்கேயும் போயிடாதீங்க என்றான். அப்போது அதில் ஒருவன், ஐயையோ, உன்னோட அலப்பற கொஞ்சம் கூட குறையலப்பா தம்பி, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, ரத்தத்தை குடிக்கும்னு சொன்ன, இப்ப கடைசியா எல்லாரையும் உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறி நக்கல் பேசினான். அப்போது விதனின் அருகில் இருந்த ஒரு இளைஞன், மூடுறியா இல்லையா, இஷ்டம் இருந்தா வா, இல்லனா போய் சாவு, எதுக்கு நம்பி போறவங்களையும் இப்படி பேசுற என்றான். அதற்கு அந்த 4 பேரில் ஒருவன், ஆமாண்டா, இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு சொல்றத நம்புறியா நீ என்று அவனை இலகாரமாக பார்த்தான். நீ படிச்சவன் தானே, இவன் சொல்றத நம்புறியா என்றான். அதற்கு அந்த இளைஞன் பல்லை கடித்துக்கொண்டு அப்படியே நின்றான். அப்போது விதன் அனைவரையும் பார்த்து, சரி, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த கடற்கரை ஓரத்துல ஏதாவது கிடைச்சா எடுத்துக்குங்க, நாம நாளைக்கு விடிஞ்சதும் இங்கிருந்து கிளம்புவோம் என்றான். அப்போ இன்னைக்கு நைட்டு என்று அனைவரும் விதனிடம் கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் நானும் இருக்க போறேன், அதனால இந்த கவசத்தை தாண்டி எதுவும் உள்ள வராத, தைரியமா இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வெடுங்க. அனைவரும் படுத்து ஓய்வெடுக்க அப்போது ஒரு இளைஞன் விதனின் அருகில் வந்தான். விதன் என்று அவன் அழைக்க, சொல்லுங்க என்று கூறி திரும்பி பார்த்தான். அவன் அருகே அமர்ந்த அந்த இளைஞன், விதன், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று பிரமிப்புடலும் ஆச்சரியத்துடனும் விதனிடம் கேட்டான். நான் சிறு வயசுலேருந்தே அமானுஷ்ய சக்திகள், சண்டை, மருத்துவம் போன்ற பழமையான புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த டாலர் ஏதோ ஒரு சக்தி படைச்சத, அதனால சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக தான் இருக்கேன் என்றான். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்றான் அந்த இளைஞன். என்ன சொல்லுங்க என்று விதன் கேட்க, நம்மளை தேடி ஏன் இன்னும் யாருமே வரல? நீ சொன்னது இது மறைக்கப்பட்ட, யாருக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்கலாம்னு, அது உண்மையா? என்னதான் அமானுஷ்ய சக்தி இருக்குன்னாலும் இருக்கிற இடத்தையே மறைக்கும் அளவுக்கு இந்த பூமியில வலிமையான சக்தி இருக்கா என்றான். அதை கேட்ட விதன் அவனை சுற்றியும் யாரேனும் இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு, நான் ஒரு உண்மையை சொல்றேன், இப்ப அதை கேட்டு நீங்க பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என்றான். நீங்க இன்னைக்கு பகல் பொழுதா இருந்த சூரியனை பார்த்தீர்களா என்று கேட்டான். பார்த்தேன், அதுக்கு என்ன இப்போ என்று அவன் கேட்க, சூரியன் இந்தியாவில் இருக்கும்போது எந்த பக்கம் இருக்கும்? 12 மணி ஆச்சுன்னா நடுவானத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையும். ஆனா இன்னைக்கு நடுவானத்துக்கு அந்த சூரியன் வரல, ஒரு புறம் சாய்ந்துதான் உதிச்சு அதே புறம் சாய்ந்துதான் மறைஞ்சிருச்சு என்றான். அதுக்கு என்ன இப்போ என்று அவன் கேட்க, இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இங்க குளிர்காற்று அதிகமா இருக்கு இல்லையா என்று கேட்டான். ஆமா, கடலோர பகுதியில் இருந்தா குளிர்காற்று அதிகமா தான் இருக்கும் என்று அவன் கூறினான். அதற்கு விதன் புன்னகைத்துக் கொண்டு, இல்ல, அது விஷயம் இல்ல, குளிர்காற்று அதிகமா இருந்தாலும் அந்த குளிரில் குளிர் மட்டுமே தான் அதிகமா இருக்கு. கடலோரத்துல இருக்கும்போது குளிர்காற்றோட ஒரு வறட்சியான உப்பு காற்று வரும், அதுவும் இங்கு வரல. அதை நீங்க கவனிச்சிங்களா என்று கேட்டான். ஆமா, கடற்கரையில ரொம்ப நேரம் இருந்தா உதடு வறண்டு போயிடும்னு சொல்லுவாங்க, உடலெல்லாம் உப்பு படைஞ்சாப்புல போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அதெல்லாம் இல்லதான், உண்மைதான். அப்படின்னா இது எந்த இடம் என்று அவன் ஆச்சரியமாக விதனிடம் கேட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்திய பெருங்கடலுக்கு கீழே இருக்கும் கிழக்கு அல்லது மேற்கு பக்கமா தூக்கி எறியப்பட்டிருக்கும் என்றான். என்ன சொல்றீங்க என்று அவன் கேட்க, என் யூகம் சரியாக இருந்தால் இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துல ஆண்டார்டிகாவே இருக்க வாய்ப்பு இருக்கு என்றான். என்ன சொல்றீங்க
இது உண்மையா இருக்காது. எப்படி ஆண்டார்டிகா அவ்வளவு பெரிய பனிப்பாறைகள் இருக்கும் இடத்துக்கு 1000 கிலோமீட்டர் பக்கத்துல நாம இருப்போம்? அப்படின்னா இங்க இன்னும் குளிர் அதிகமா இருக்குமே என்றான். அப்போது விதன் தன் மார்பில் இருந்த டாலரை தொட்டுக்கொண்டு அவனை பார்த்து, இதோட சக்தி தான் இங்க இருக்கும் அனைத்தையும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டு இருக்கு. இந்த பேய்களை இங்க உறைந்த தீவுல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்க இந்த கவசத்துக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உறைந்த காற்றின் தீவிரம் தெரியல. அதனாலதான் இங்க அதிக பேர் வராம இருக்காங்க என்றான். கண்மூடி திறக்கும் ஒரு கணம். அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு அன்று இரவை கழித்தனர். காலை பொழுது விடிந்தது. வெளியேயே படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அனைவரும் எழுந்து வரும் சத்தம் கேட்டு அவனும் எழுந்தவன் புறப்படுவதற்கு தயாராக, சரி சரி, அனைவரும் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்குங்க என்று கூறினான். அவன் இரு கைகளிலும் 2 இரும்பு பிளேட்டுகளையும் கத்தியையும் வைத்துக் கொண்டான். முதுகில் சில கயிறுகளால் அவனுக்கு தேவையான பொருட்களை கட்டி கொண்டான். அங்கிருந்த பெண்கள் தங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்கள், கத்திகள், குச்சிகள் என ஆயுதங்கள் போல எடுத்துக்கொண்டனர். அனைவரும் வரிசையாக நிற்க விதன் முன்னே சென்றான். விதலை பின்தொடர்ந்தவர் அனைவரும் அந்த காட்டிற்குள் சென்றனர். கடைசியாக அந்த 5 நபர்களும் வந்தனர். பெரிய வீரன் மாதிரி முன்னாடி போறான், பார்ப்போம் என்னதான் நடக்குது என்று கூறி அவர்கள் பின்னால் வந்தனர். யாரையும் எதையும் அவன் கண்டு கொள்ளவில்லை. நமது நோக்கம் எப்படியாவது நமக்கு கேட்கும் அந்த சக்தியை சென்று அடைய வேண்டும். அது நம்மை காப்பாற்றும் என்று அவன் நம்பினான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அனைவரும் நடந்தனர். அப்போது திடீரென்று நின்ற விதன் அனைவரையும் பார்த்து, ஒரு நிமிஷம் இங்கேயே எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன் தம்பி என்று அவர்கள் கேட்க, அங்கிருந்த மலையை சுட்டி காட்டினான். நம்ம 2 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் மாறுதல் தெரியுதா? மாறுதலா என்று அவர்கள் மலையை பார்த்தனர். ஒன்னும் தெரியலையே என்றனர். அதற்கு விதன், ஆமா, ஒன்னும் தெரியல, அதுதான் பிரச்சனை. என்ன சொல்ல வர்ற என்று அவன் பக்கத்தில் இருந்தவர் இளைஞர் கேட்க, நம்ம கிட்டப்பட்ட 2 மணி நேரமா நடக்கிறோம். 2 மணி நேரத்துல ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு வச்சுக்கிட்டா கூட மலைக்கு அருகிலாவது இல்ல மலையிலிருந்து கொஞ்சம் தூரத்திலாவது வந்திருக்கணும். ஆனா நம்ம ஆரம்பத்துல பார்த்த மலை இன்னும் அங்கேயே தான் இருக்கு. நாம 2 மணி நேரம் நடந்தாலும் அதே தொலைவிலேயே இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து, என்ன சொல்ற என்று கேட்க, ஆமா, நான் முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கு என்று ஒருவருக்கொருவர் கூறினர். அப்போது விதன், ஆமா, இதுக்குத்தான் நான் பயந்தேன். பகுதி 5. இந்த கதை குமார் ஸ்டோரியால் உருவாக்கப்பட்டது. இதற்குத்தான் நான் பயந்தேன் என்றான் விதன். என்ன சொல்ற தம்பி என்று அனைவரும் பதட்டமாக கேட்டனர். ஆமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட இருப்பு இந்த தீவோட பாதுகாப்பு சக்தியை தூண்டி விட்டுருச்சு என்றான். அப்படின்னா நீ சொல்ற இடத்துக்கு நம்மால போக முடியாதா என்று ஒரு பெண் பதட்டத்துடன் கேட்டார். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நம்மளோட இருப்பு இந்த பாதுகாப்பு சக்தியை தூண்டாம இருந்திருந்தா எளிதாக போயிருக்கலாம். ஆனா இப்போ தூண்டி விட்டதால அந்த மலைக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே நேரம் நிறைய இடையூறுகள் வர வாய்ப்பு இருக்கு என்றார். அப்படின்னா நாம திரும்பி கடல் வழியாவே ஏதாவது முயற்சிக்கலாம் தம்பி என்று ஒருவர் சொல்ல, அவரை பார்த்து புன்னகைத்த விதன், இங்கு வர்றதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சிருந்தா கூட 100க்கு 10% தப்பிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இப்போ யாரோ இந்த தீவுல இருக்கிறாங்கங்கிறது இங்க இருக்கிற பாதுகாப்புக்கு ஒரு இடையூறா மாறிடுச்சு. அதனால இனிமே இந்த தீவுக்குள்ள யாரையும் உள்ள விடாது. அதே நேரம் தப்பிச்சு போறது தான் கஷ்டம். உன் சக்தியை வச்சு தப்பிச்சு போக முயற்சிக்கலாமே என்றனர். நிலத்துல இருக்கிற வரைக்காவது நம்ம உயிரோடு இருக்கலாம். ஆனா கடல்ல சொல்ல முடியாது. இயற்கையை எதிர்த்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நாம ஒரே போட்ல இவ்வளவு பேர் போறதுங்கிறது சாத்தியமில்லாதது. நாம எல்லாரும் போற மாதிரி ஒரு படகை தயார் பண்றதும் சாத்தியமில்லாதது. எப்படியும் போறவங்கள சில பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். அதனால எனக்கு தெரிஞ்சு இங்கேயே இருந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்றான். அப்போது அந்த 4 பேரில் ஒருவன், ஆமா, போங்க போங்க, உள்ள போனா மலை உச்சியில விதவிதமா சமைச்சு வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களாம், போய் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புங்க என்று நக்கலாக கூறினான். அதை கேட்ட அனைவரும், அவன் கிடக்கான், எப்பவுமே ஏட்டுக்குட்டி பேசுறது தான் அவனுக்கு வேலை என்று கூறினர். தம்பி, நிஜமா நீ சொல்ற இடத்துக்கு போனா தப்பிச்சிடலாமா என்று கேட்டனர். கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி பிறக்கும், கவலைப்படாதீங்க என்றான். சரி, இப்போ என்ன செய்யறது என்று கேட்க, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, என்ன வேண்டாலும் நடக்கலாம் என்றான். ஆபத்தின் வருகை. அனைவரும் அங்கு அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க அப்போது ஒருவன் எழுந்து சென்றான். அவனை பார்த்து விதன் அவன் அருகே சென்று, எங்க போற நீ மட்டும் தனியா என்று கேட்க, அவன் உடனே, டே, பாத்ரூம் போறேன், அதுக்கு கூட வாடா விட மாட்டேங்கிறான் என்றான். விதனும் சரி சரி என்று கூறிவிட்டு நகர்ந்து வந்தான்.
அந்த 4 பேரில் ஒருவன்தான் தனியாக சென்றான். இருப்பினும் மற்றொருவன் அங்கிருந்து எழுந்து, என்ன, அவன் தனியா போகக்கூடாது, அவ்வளவுதானே, நான் கூட போயிட்டு வரேன் என்று அவன் தோளில் கை போட்டு, வா மச்சா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் என்று கூறிக்கொண்டு போனான். விதன் இருவரும் செல்வதை பார்த்து, இவங்க என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே என்பது போல மீண்டும் தன் இடத்தில் வந்து அமர்ந்தான். அனைவரும் புறப்படலாம் என்று எண்ணிய நேரத்தில் அவர்கள் திரும்பி வந்தனர். கிட்டத்தட்ட 30 நிமிடம் கழித்து இருவரும் வந்தனர். அப்போது விதன் கண்களை திறந்தவுடனேயே அவனுக்கு ஒரு நடுக்கம் உடலில் தோன்றியது. அதே நேரம் அவன் கழுத்தில் இருந்த பதக்கமும் நடுங்கியது. அவன் எழுந்து உடனே, எல்லாரும் கிளம்புங்க, ரெடியாவுங்க என்று பதட்டமாக கூறினான். என்ன என்று கேட்க, என்னன்னு தெரியல, ஏதோ ஆபத்து நம்மளை நெருங்கிருச்சு என்றான். அப்போது அந்த வெளியே சென்ற இருவரும் வந்து இவர்களுடன் இணைந்து கொண்டனர். அவர்கள் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு சிறிது நேரம் போன பிறகு மலையிலிருந்து சிறிது தூரத்துக்கு முன்பு ஒரு மனிதனின் அலறல் சத்தம் கேட்டது. அதை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு, யார், என்னாச்சு என்று குனிந்து கொண்டு பதுங்கி கேட்டனர். நின்று கொண்டிருந்த விதன் தன் கழுத்தில் இருந்த பதக்கத்தின் மீது கை வைத்து கண்களை மூடினான். அவனுக்கு சில காட்சிகள் தோன்றின. அவன் திரும்பி அந்த 4-5 பேரை பார்த்து, உங்க கூட இருந்த இன்னொரு ஆள் எங்க என்று கேட்டான். ஒருவன் காதை குடைந்து கொண்டு, அவன் ஏதோ பாரம்பரியம்னு போனான், என்கிட்ட சொல்லிட்டு போனான், நான் தான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ என்ன, அவன் அந்த பேய் கூட போயிட்டான்னு சொல்ல போறியா என்றான். உடனே விதன் மனதிற்குள், இவனால நான் பைத்தியமா, படிச்சு சொல்லியிருக்கேன் என்று எண்ணினான். அவனோட குரல் தான் கேட்டது என்றான். காதை குடைந்தவன், தப்பா, என் காதுல இருந்து என்ன சொல்ற என்று கேட்க, விதன் எதுவும் கூறாமல் தலையை குனிந்து அனைவரையும் பார்த்தவன், எல்லார்கிட்டையும் நாம இருக்கிறத காட்டாதீங்கன்னு சொன்னேன். இப்ப நம்மளை சேர்ந்த ஒருத்தவனை அந்த ஆவிகளின் ஆத்மா தூக்கிட்டு போயிருச்சு. இப்ப அது மாதிரி வேற ஆட்கள் இருக்காங்களான்னு அது தேட ஆரம்பிச்சிடும். இது எல்லாருக்குமே நீ பிரச்சனலான் என்றான். அந்த 4 பேரும் இவர்கள் அனைவரையும் பார்க்க இவர்கள் அனைவரும் அந்த 4 பேரையும் முறைத்தனர். அந்த 4 பேரில் ஒருத்தன் தன்னிச்சையா போறேன்னு சொன்னானே, அவனை என்னால எப்படி தடுக்க முடியும்? அவனுக்கே பயமில்ல, அவன் போயிருக்கான். நான் இதுல என்ன நடந்ததுன்னு கதை சொல்றதா என்று அவனும் கூற, விதனும், சரி, முடிஞ்சதை பத்தி பேச இது நேரமில்லை, இனிமே என்ன நடக்கணுமோ அதை பார்ப்போம். பதக்கத்தின் குரல். அப்போது தூரத்தில் கருப்பு நிற உருவம் வெள்ளையாக ஏதோ ஒன்றை தூக்கி கொண்டு சென்றது. அதை பார்த்து அனைவரும், தம்பி அதை பாரு, அது என்னது என்று பதட்டமாக கேட்டனர். கவலைப்படாதீங்க, அவங்களால நம்மளை பார்க்க முடியாது என்று கூறியவன், நான் சொன்னனே, அவனுடைய ஆன்மாவா இருக்கும் நினைக்கிறேன் என்றான். ஆவிகள் ஆன்மாவை சுமந்து செல்லுமா என்று கேட்டனர். உடனே விதன், இங்கு என்ன ஆவி எப்படி இருக்கும்னு தெரியல, தீய சக்தி இருக்குன்னு தான் எனக்கு தெரிஞ்சது, ஆனா இப்பேற்பட்ட பயங்கரமான சக்தி இருக்கும்னு எனக்கு தெரியல என்று அந்த 4 பேருக்கும் சிறிது பதட்டமும் பயமும் வந்தது. இப்போது விதன் அனைவரையும் பார்த்து, இன்னொரு விஷயமும் சொல்றேன், உங்ககிட்ட இருந்து பிரிந்து காணாம போன நபர்கள் மீண்டும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தா அதை உடனே என்கிட்ட தெரியப்படுத்தணும். ஏன் தம்பி, ஏன் இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துற என்று கேட்க, இந்த ஆன்மாக்கள் அவங்களோட ஆவியை பிரிச்சு எடுத்துட்டு அந்த உடல்ல அவங்க ஆன்மாவை பொருத்திக்கும். அதனால நமக்கு உள்ள இருக்கிற ஆன்மா யாருன்னு தெரியாது. அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நம்மளை மயக்க வச்சு அவங்க இடத்துக்கு அழைச்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்ககிட்ட இருந்து யாரு பிரிந்து சென்றாலும் திரும்பி வர்றப்போ அவங்க தானானு என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க. அது எப்படி பண்ண முடியும் என்று கேட்டனர். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா சிறு வயசுல நடந்ததையோ பல நாட்களுக்கு முன்னாடி நடந்ததையோ அந்த நிகழ்வுல கேட்டு உறுதிப்படுத்துங்க. இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்ததை எது கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை சொல்லிடுவாங்க. தீவுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்தது அல்லது சிறு வயசுல உள்ளது மட்டும் கேட்டா அவங்க யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்று கூறினான். இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது அன்று ஒரு நாள் அவர்கள் அந்த மலையை நோக்கி நடந்தனர். இருப்பினும் அந்த மலையின் அருகே அவர்களால் செல்ல முடியவில்லை. இரவு நேரம் வந்தது. அவன் மீண்டும் ஒரு அடி எடுத்து வைக்கும் நேரத்தில் அவனது பதக்கம் அதிர்ந்தது. இங்கு நில் என்ற ஒரு குரல் அவனுக்கு கேட்டது. அவன் வெளியில் கூறாமல் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு சுற்றி பார்த்தான். அப்போது அந்த பதக்கத்தில் இருந்த குரல், இங்கு நீ பிரதிஷ்டை செய் என்றது. என்ன, அப்படின்னா என்ன என்று அவன் கேட்க, இன்று இந்த இடத்தை விட்டு தாண்டி செல்லாதே என்றது அந்த பதக்கம் மீண்டும். அதை கேட்டவன் மனதிற்குள்ளேயே, நீ பதக்கமா, என்கிட்ட பேசுறியா என்றான். ஆமா, நான் தான் என்றது குரல். வீரன் பகுதி 6. இந்த கதை குமார் ஸ்டோரியால் உருவாக்கப்பட்டது. யார் அது? யார் என்னிடம் எப்போது பேசியது என்று பயத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனது மார்பில் இருந்த அந்த பதக்கம்தான் அவனிடம் பேசியது. அதை கண்டவிதன் ஆச்சரியமாக, நீயா என்னிடம் பேசினாய்? ஆம், நான் தான். பல ஆண்டுகளாக உறக்கத்தில் இருந்த என்னை
இந்த அமானுஷ்ய சக்திகள் எழுப்பிவிட்டது. என்ன, பல ஆண்டுகளாக நீ உறக்கத்தில் இருந்தாயா என அதிர்ச்சியாக அதனிடம் பேச துவங்க, அப்போது ஒரு சிறு குழந்தை, அண்ணா நீ யார்கிட்ட நான் பேசுற என்று அவனிடம் வந்து கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டவுடனே அனைவரும் அவனை திரும்பி பார்க்க, அதில் ஒருவன், நீ யார்கிட்ட தம்பி நீ பேசுற என்றான். உன் கண்ணுக்கு மட்டும் யாரும் தெரியுறாங்களா என்று பயத்துடன் அவனை பார்க்க, அப்போது விதன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, இல்ல நான் சும்மா பாப்பா கிட்ட தான் பேசுகிறேன் என்று கூறியவன் அந்த பாப்பாவின் கன்னத்தை பிடித்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்லம், நான் சும்மா தான் பேசினேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சிறிது தூரம் நகர்ந்து சென்றான். பிறகு அவன் பதக்கத்தை கையில் பிடித்துக்கொண்டு மனதில் பேச துவங்கினான். சரி, நீங்க யாரு? இந்த பதக்கம் யாரோடது? அதை முதலில் சொல்லுங்கள் என்றான். அதை கேட்டு அந்த பதக்கம், நான் அதை சொல்லணும்னா அதிக நேரமாகும். ஆனா இப்ப நீ இருக்கிற இடத்தோட பிரச்சனையை சரி செய்யணும்னா நான் சொல்றதை நீ கேளு என்றது. அதை கேட்ட விதன், ஏற்கனவே பிரச்சனையில் தான் இருக்கும், இப்போதும் பாதுகாப்பாகத்தான் இருக்கும், தற்சமயம் இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டான். அதற்கு அந்த பதக்கம், ஏன் வராது? நீ இருக்கும் இந்த இடம் சாதாரண பேய்களின் நகரம் மட்டுமல்ல. இந்த இடம் பல வகையான இடத்திற்கு செல்லக்கூடிய நுழைவு வாயில். இங்கு இருக்கும் ஆவிகளின் ஆத்மாக்கள் அந்த இடங்களுக்கு செல்வதற்காக பல 100 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறது. நான் அதை கேட்ட விதன், என்ன சொல்றீங்க? இங்க பல நுழைவு வாயில்கள் இருக்கிறதா? எங்கு செல்வதற்கான நுழைவாயில்கள் அது? அதற்கு அந்த பதக்கம், எந்த இடம் என யாராலையும் யோசிக்க முடியாது. இது காலத்தையும் கடந்து கூட்டிச் செல்லக்கூடிய வாயில்கள் இருக்கும் தீவு. இங்கிருக்கும் ஆன்மாக்கள் தங்களது எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் சக்திகளை பெறுவதற்காகவும் இங்கிருக்கும் நுழைவு வாயில்களை திறக்க அரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்றன. அதை கேட்ட விதன், சரி, அது எங்க போறதுக்கான பாதை என்று கேட்டான். அது அவங்கள பொறுத்தது. இங்குதான் கொண்டு செல்லும் அப்படின்னு நிரந்தரம் கிடையாது. சாதாரண மக்கள் அவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு ஊர்ஜிதமா சொல்ல முடியாது என்றான். அதை கேட்ட விதன், சரி, அப்படி என்றால் அந்த குரல் என்னை ஏன் அழைக்கிறது என்று கேட்டான். ஆமாம், அந்த குரல் இங்குள்ளது இல்ல. அந்த பாதையின் வழியாக வேறொரு இடத்திலிருந்து யாரோ உன்னை உதவிக்கு அழைக்கிறார்கள் என்றான். ஏன் வேறொரு இடத்திலிருந்தா என்னை உதவிக்கு அழைக்கிறார்களா என்று அவன் கேட்க, அதற்கு அந்த பதக்கம், நீ அங்கு சென்றால் உன் மக்களை அவர்கள் காப்பாற்றுவார்கள். நீ அங்க போகலைன்னா இந்த மக்களை காப்பாற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்றது அந்த பதக்கம். என்ன சொல்ற என்று கேட்க, ஆமாம், அங்கு உதவிக்கு நீ செல்ல வாக்கு கொடுத்தால் இந்த மக்களை நான் பாதுகாப்பாக திருப்பி அனுப்பிவிடுவேன் என்றது. அதை கேட்ட விதன், என்ன விளையாடுறியா? எந்த உலகம் என்ன எதுன்னு தெரியாத இடத்துக்கு என்ன போக சொல்றியா? எங்க அப்பா அம்மா மட்டும் நான் போன அப்புறம் நிம்மதியா இருப்பாங்களா? ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க என்றான். விதா, நான் உன்னிடம் கிடைத்தது சாதாரணமாக அல்ல. நீதான் என்னை தேர்ந்தெடுத்தாய். ஒரு காரணத்திற்காகத்தான். நீ செய்ய வேண்டிய செயல்கள் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. அதனை தட்டி கழிக்காதே. தயவு செய்து நான் கூறுவது போல் செயல்படு. அப்பதான் இங்கே இருக்கிற மக்களையும் காப்பாற்ற முடியும். அங்கு உதவி கேட்கும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர்களையும் உன்னால் காப்பாற்ற முடியும் என்றது. சரி, நீ முதல்ல யாருன்னு சொல்லு என்றான். அதற்கு அந்த பதக்கம், நான் யாருன்னு இப்போதும் உன்கிட்ட சொல்ல முடியாது. பொறுமையாவே என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க. நான் உன் கூட தானே இருக்க போறேன் என்று கூறியது அந்த பதக்கம். இவன் சிறிது நேரம் அந்த பதக்கத்துடன் உளையாடிய பிறகு பின்னே திரும்பி வந்தான். அனைவரும் அவனை பார்த்து, ஏன் தம்பி இங்க தங்கலான்னு சொன்னியே, என்னாச்சு என்று கேட்டனர். அதற்கு அவன் அனைவரையும் பார்த்து, இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க ஒரு ரகசிய குகை இருக்கிறது என்னால உணர முடியுது. அது மூலியமா நம்ம வேற ஒரு இடத்திற்கு செல்லலாம் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த இளைஞர்கள், டைம் டிராவல் மாதிரியா என்று கேட்க, இல்ல டைம் டிராவல் மாதிரி இல்ல, டெலிபோர்ட்டல் என்றான். இரண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று ஒரு பெண் கேட்டாள். டைம் டிராவல்னா முற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு நுழைவு வாயில், அதே டெலிபோர்ட்னா இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வழி என்றான். உண்மையாவே இது அங்கு இருக்கு என உனக்கு தெரியுமா? எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டனர். அவன் அவர்களை பார்த்து, நம்ம போய் பார்த்தா அது உங்களுக்கு நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். வேண்டாம், அந்த ஐவரில் ஒருவன், டேய் நிஜமாவே இங்க டெலிபோர்ட் பண்ற மாதிரி குகை இருக்கா? இல்ல நீ அந்த பேய்களோட பேச்சை கேட்டு எங்க எல்லாரையும் கொண்டு போய் அதுக்கு காவு கொடுக்க போறியா? உண்மையை சொல்றான் என்றான்.
அதற்கு விதன், நான் படிச்சு படிச்சு சொல்லியும் என் பேச்சை கேட்காம ஒருத்தன் போய் தான் அந்த ஆத்மா கிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்களாவது இப்ப நான் சொல்றதை கேட்டு என் கூட வந்தா உயிர் தப்பிப்பீங்க. இல்ல நான் சொல்றது பொய்யே, நான் கேட்க மாட்டேன் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கும் அதே கதிதான் ஆகும் என்றான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் விதன் கூறியது ஏற்றுக்கொண்டனர். பெண்களும் ஆண்கள் என அனைவரையும் சரி சரி நீ சொல்ற மாதிரியே செய்வோம், ஆனா இது எல்லாருக்குமே புதுமை என்று ஒரு பெண் கூறினார். அதற்கு ஒரு ஆண், ஆமாம், இதுவரைக்கும் பேய் பிசாசு அந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமும் உலகத்துல இல்ல, எல்லாமே அறிவியல் தான் என எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனா இப்ப அதை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியுது. அதையே நம்புறப்ப இந்த டெலிபோர்ட்டும் இருக்கிறது உண்மையாக தான் இருக்கும். நம்புவோம், நம்புனா உயிர் பிழைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது என்றார் ஒரு பெரியவர். சரி தம்பி, இப்பவே கிளம்புவோமா என்று கேட்க அதற்கு விதன், இல்ல இப்ப அந்த டெலிபோர்ட் வேலை செய்யாது. என்ன, அப்புறம் எப்படி போகுது? அது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த டெலிபோர்ட்டல் நில ஒளியில் செயல்பட தொடங்கும். அன்னைக்கு தான் நம்ம இங்கிருந்து போக முடியும் என்றான். பௌர்ணமியா? என்னைக்கு பௌர்ணமி வரும் என்றனர். அதற்கு விதன், இன்றிலிருந்து 3 நாள் கழிச்சு பௌர்ணமி, அன்னைக்கு தான் நம்ம போகணும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். என்ன, இந்த காட்டிலையா என்றனர். அதற்கு விதன், கவலைப்படாதீங்க, இங்கே நம்ம தங்க ஏற்ற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம் என்றவன் அங்கிருந்த ஆண்கள் மற்றும் பெண்களை பார்த்து, சரி இங்கே தங்குவதற்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த மாற்றுவோம் வாங்க என்று கூறி அனைவரும் வேலையில் இறங்கினர். அங்கிருந்த விதனுடன் சேர்ந்து 20 நபர்கள் தங்குவதற்கான வேலையை தொடங்கினர். ஆனால் அந்த 4 நபர்கள், எங்களுக்கு எந்த ஒரு குடிசையும் தேவையில்லை, எந்த ஒரு இருப்பிடமும் தேவையில்லை, நாங்க பாட்டுக்கு வெளியிலே தங்கிக்கிறோம், நீங்க சொல்ற வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது என்று கூறி அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஆங்காங்கே மரக்கட்டைகளில் அமர்ந்து கொண்டனர். விதனுடன் சில ஆண்கள் பெண்கள் அனைவரும் சிறிது தூரம் நகர்ந்து சென்று மரங்களை வெட்டி அங்கு தங்குவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தினர். அங்கு நிறைய மூங்கில் இருந்ததால் அதை வெட்டி விரைவாக ஒரு கூடாரத்தை அமைக்க அந்த இடம் சோர்வாக இருந்த மக்களை மிகவும் பயமுறுத்தியது. இருப்பினும் ஆண்கள் பெண்கள் பேசிக்கொண்டே விதனுடன் வேலையை நன்றாக செய்து முடித்தனர். இவர்கள் செய்யும் வேலைகளை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த 4 பேரில் ஒருவன், டே வாங்கடா போய் ஹெல்ப் பண்ணோம், பாவண்டா என்றான். என் பொண்ணுங்க வேலை செய்கிறாங்கன்ட்டு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கடலை போடவா? நீ சும்மா உட்கார்றா, இங்க ஏதும் வராதனால நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு. அங்கே போய் இவங்க கிட்ட அவன் சொல்கிறான், அதுவும் அவன் சின்ன பையன்டா, அவன் சொல்கிற வேலையை செய்யணும்னு சொல்கிறான் பாரு என்றான். டேய், அவன் சொல்கிற மாதிரி தாண்டா இது வரைக்கும் நடக்குது என்றான். மச்சான், அவன் சொல்கிறது இது வரைக்கும் நான் கண்ணால் பார்க்கல, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ கருப்பாக பறந்து போகுது, கருப்பாக பறந்து போனதை பேயின்னு சொல்கிறான், வெள்ளையாக பறந்தது ஆத்மான்னு சொல்கிறான். ஒருவேளை அது வேற ஏதாவது மிருகமாக கூட இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற பறவையை கூட இருக்கலாம், என்னடா சொல்ல வர என்று கேட்க, டேய் நான் எதையுமே நம்ப மாட்டேன் என் கண்ணால் பார்க்குற வரைக்கும், அவன் எது வேணா கதை விடட்டும், அவன் சொல்கிற வேலைக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அவனே ஹீரோவாக நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் கட்டளை போட்டுட்ருக்கான், என்கிட்ட நடக்காது தம்பி அது என்றான். பகுதி 7. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அவர்கள் செய்யும் வேலைய நான் வேலை வாங்குவது போல் அமர்ந்து அங்கிருந்து பார்க்கிறேன் என்று கூறி அவன் சிரித்தான். சிறிது நேரத்திலேயே விதன் மற்றும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூடாரத்தை உருவாக்கினர். அந்த கூடாரத்திற்குள் அனைவரும் படுப்பதற்கு ஏற்ற இடங்களை சரி செய்து தர்பைகளை வெட்டி பாதுகாப்பை ஏற்படுத்தினர். அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஐவரும் அங்கு இருந்த கற்கள் மற்றும் காய்ந்த கட்டைகளின் மீது அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவர் கூட வந்து இவர்களுக்கு உதவவில்லை. அவர்கள் இவர்களை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தாலும் எதுவும் கண்டு கொள்ளாமல் அவர்களது வேலையை அவர்கள் தொடர்ந்தனர். அப்போது ஒருவன் இவர்கள் மூட்டிய நெருப்பிலிருந்து ஒரு சிறு நெருப்பு துண்டத்தை எடுத்துச் சென்று தனியாக ஒரு இடத்தில் சிறு கட்டைகளை போட்டு நெருப்பை உண்டாக்கினான். அதை பார்த்த விதன் சற்று எழுந்து அவர்களிடம் சென்று, சரி வாருங்கள், அனைவரும் ஒன்றாகவே அமர்ந்திருப்போம், நீங்கள் மட்டும் ஏன் தனியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த ஐவரில் ஒருவன், ஏண்டா நான் ஏதாவது ஒன்று கேட்டனா, நீங்க போ என்று கத்தினான். என்ன ஆச்சு சார், எதனால என் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறப்போ நீங்க மட்டும் ஏன் எப்படி பேசுறீங்க என்று அவன் அவர்களிடம் கேட்டதற்கு, ஏன் அதை உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? ஏண்டா சில பேரையெல்லாம் பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை எல்லாம் என்னதான் பார்த்தாலும் பிடிக்காது, நீ எல்லாம் 2வது ரகம் என்றான். அதை கேட்ட விதன், என்ன 2வது ரகம்? மக்களை எப்ப இருந்து சார் நீங்க ரகம் பிரிக்க ஆரம்பிச்சீங்க? இத்தனை நாள் சாதி மதம் சொல்லி தான் பிரிச்சாங்க, இப்ப ரகம் வச்சு கூட பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்றான். ஐயையோ, இவன் தொல்லை தாங்கலடா. நான் ஒத்துக்கிறேன்டா சாமி, நீ பெரிய ஆளுதான், பெரிய அறிவாளி, புத்திசாலி, எல்லாருக்கும் போதனை செய்யற அளவுக்கு புத்திசாலி தான். தயவு செய்து எங்களையாவது விட்டுடு, நிம்மதியா எங்கேயும் வந்து அட்வைஸ் என்கிற பேர்ல கடுப்பேத்தாத என்றான் ஒருவன். விதன் அதற்கு பிறகு அவர்களிடம் எதுவும் பேசவில்லை. சரி,
என்று அவர்களிடம் கூறிவிட்டு நால்வரையும் பார்த்துவிட்டு, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நாங்க கூடாரத்துக்கு வெளியே தான் அமர்ந்திருப்பேன் என்றான். உதவி தானே, தேவைப்பட்டா சொல்றேன், முதல்ல கிளம்பி போ என்று கூறி அவனை வெளியேற்றினான். விதன் சிறிது தூரம் சென்ற உடனே அந்த ஐவரில் ஒருவன், மச்சான், உங்களுக்கென ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா. ஏண்டா, என்னடா என்று கேட்க, எல்லாருக்கும் பாரு, அப்புறம் இதை பார்த்த உடனே இதுக்கும் ஏதாவது பஞ்சாயத்து கிளப்பிடுவாங்க. என்னடா சொல்ற, அப்படி என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்க, இங்க பாத்தீங்களா என்று அவன் மாட்டியிருந்த பையிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து வைத்தான். அதை பார்த்த அந்த நால்வரும் மகிழ்ச்சியடைந்து, மச்சா, இது எப்படிடா உஷார் பண்ணின நீ என்று கேட்க, ஏண்டா, என்ன விஷயத்துல நமக்கு அனுபவம் இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயத்துல அனுபவம் இருக்கணும். ஒருவேளை இன்ன காட்டுல நம்ம கடைசி நாளா வாழ்வது இன்னைக்கா இருந்தா என்ஜாய் பண்ண வேண்டா? அதனால தான் எல்லாரும் வாழ்க்கைக்கு காட்டுக்குள்ள வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் தேடுறப்ப நான் மட்டும் சாகுறப்ப சந்தோஷமா சாக முடியுமான்னு தேடினேன். அப்பதான் இந்த பாட்டிலை கண்டுபிடிச்சேன் என்று அவன் ஒரு போதை பாட்டிலை எடுத்து காட்டினான். சூப்பர் மச்சா, நல்ல வேலை, எனக்கும் நாக்கு தொண்டையெல்லாம் பரபரன்னு இருந்துச்சு. 2-3 நாளா சரக்கு அடிக்காம இருக்க முடியல. நீ உஷார் பண்ணிட்டியா? எப்படிதான் நீ இத்தனை நாளா பத்திரமா வச்சிருந்த என்று கேட்க, அதுக்கு 2 பாட்டில் இருந்துச்சு. அப்பப்ப கட்டிங் சாப்பிட்டு 1 முடிச்சிட்டேன், இது 1. சரி மச்சான், ஊத்து மச்சான், ஊத்து மச்சான், எவன் வந்தாலும் சரி, இனிமே பேயாவது பிசாசாவது என்றான் ஒருவன். அதற்கு மற்றொருவன், டேய், ரொம்ப ஆடாத, நம்ம கண்ணு முன்னாடி தான் ஒருத்தனுடைய ஆன்மா வத்திட்டு போச்சு என்றான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தெரியவில்லை, இவ்வளவு நேரம் இவர்கள் 4 பேர் தான் அமர்ந்திருந்தார். காணாமல் போன 5வது நண்பனும் அங்கு வந்து அமர்ந்திருந்தான். அவர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை. அதன் பிறகுதான் அவன் வந்து அவர்களுடன் அமர்ந்திருந்தான். 4வரும் மது அறிந்த 5வதாக அமர்ந்திருந்த அவனும் இவர்களுடன் ஏதும் பேசாமல் மதுவை மட்டும் அருந்தி கொண்டிருந்தான். இவர்கள் மது போதையில் இருந்தமையால் அந்த அளவிற்கு இவர்கள் காணாமல் போய் மீண்டும் வந்தவனை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. அப்போது ஒருவன், மச்சா, என்ன மச்சா, ஒரு பாட்டில் சும்மா கட்டிங் தான் சாப்பிட்டிருப்பேன், இப்படி போதை வருது என்றான். அதற்கு மற்றொருவன், சாப்பிட்டியா, நிறைய சாப்பிட்டியா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, போதை ஏறுதா என்றான். அப்போது ஒருவன், இப்ப திடீர்னு அந்த பேய் கம்நாட்டினால இருந்தா என்ன பண்றது என்றான். அதை அப்படியே சுருட்டி அகுல்ல வச்சுட்டு தூக்கி எரிஞ்சிருவேன் என்றான் ஒருவன். அதற்கு மற்றொருவன், சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், அப்படி அது வந்து அப்படியே லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்றான். அந்த ஐவரில் ஒருவன், மச்சான், போதை ஏறிடுச்சு, யார்கிட்டயாவது போய் சண்டை வளர்த்தே ஆகணும், யார்கிட்ட வளர்க்கலாம் என்றான். ஏண்டா, சண்டை தானே, இதோ உனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் அட்வைஸ் என்கிற பேரில் ஏதாவது சொல்லிட்டு போனான் இல்ல, அவனை போய் போடுவோமா, தலையிலே 2 தங்கி கலாய்ப்போமா என்றான். சரி மச்சான், வா மச்சான், வாங்கிக்கோ என்று அவர்கள் எழ, அப்போது புதிதாக வந்த 5வது நபர், இந்த விளையாட்டு போலாம் வாங்க, இப்படியே போனா ஈஸியா போயிடலாம் என்றான். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கூடாரத்துக்கு போறதுக்கு ஏன் சுத்தி போற மாப்பிள்ளை என்று கேட்க, இல்லை, நம்ம அவனை பயமுறுத்தி அப்படியே அவனை நடுங்க விடலாம் வாங்க என்று கூறினான். ஓ, நீ சொல்றது சரிதான் என்று கூறி 4வரும் அவனை பின்தொடர்ந்தனர். மறுநாள் காலை விதன் வாயிலில் அமர்ந்து கொண்டு கூடாரத்தை காவல் காத்த மாதிரி அமர்ந்திருக்க, அவனும் அவன் அருகில் இருந்த ஒரு இளைஞனும் உறங்கிவிட்டனர். காலையில் எழுந்து வந்த பெண்மணி, எழுந்திருங்க எழுந்திருங்க என்று அந்த பெண் இவர்கள் இருவரையும் எழுப்பினார். என்ன ஆச்சு என்று கண்களை கசக்கி கொண்டே எழுந்தான் அந்த இளைஞன். விதனம் எழுந்து, என்ன என்று கேட்க, அந்த 4 பேரும் எங்க போனாங்க, காணுமே என்றாள். அதற்கு விதன், தூரத்தில் அங்குதான் என்று கூறி அங்கு பார்க்க அங்கு யாரையும் காணவில்லை. சுற்றி மற்றும் பார்த்தான், எங்கும் இல்லை. உடனே அந்த பெண்ணிடம், உள்ள ஏதேனும் படுத்திருக்காங்களா, பார்த்தியா உள்ள என்று கேட்டு, உள்ள பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும் என்றாள். அதை கேட்ட விதன் துடித்து எழுந்து சுற்றிலும் கூடாரத்தை சுற்றி சுற்றி ஓடி வந்தான். குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி செல்லாமல் ஏற்படுத்திய சுதர்சன பாதுகாப்பு வலயத்திற்குள்ளேயே ஓடி வந்தான். எங்குமே அவர்களை காணவில்லை. உடனே கோபப்பட்டவன், என்னதான் சொல்றது, பேசாம அடிச்சு கை காலை உடைச்சு உட்கார வைத்திருக்கணும், எங்க போய் தொலைச்சாங்க, அவர்களிடம் மாட்டியிருந்தால் இந்நேரம் நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருக்குமே என்று எண்ணியவன் வேகமாக கூடாரத்தை நோக்கி ஓடி வந்து, உடனே புறப்படுங்க, உடனே புறப்படுங்க என்றான். அவன் வேகமாக கூறுவதை கேட்ட அங்கிருந்தோர், ஏன் தம்பி, என்னாச்சு என்று கேட்க, அந்த 4 பயல்களும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல, அவங்க மட்டும் அந்த பிசாசு கையில மாட்டியிருந்தா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து என்றான். என்ன தம்பி சொல்ற, இன்னும் 1 நாள் கழிச்சுதானே நமக்கு அந்த கதவு திறக்கும் என்று கேட்க, ஆமா, ஆனால் நம்ம கொஞ்சம் எப்படியாவது இந்த காட்டை கடந்து போகணும், யார் கண்ணிலும் படாமல், இங்கே இருந்தா கண்டிப்பா நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்றான். ஒரு பெண், ஒருவேளை அவங்க கையில மாற்றமாக கடலுக்கு போயிருந்தா நம்ம இன்னும் 1 நாள் இங்கு பாதுகாப்பாக இருக்கலாம் இல்ல என்றாள். அவர்கள் திரும்பி கடலுக்கு சென்றிருப்பார்கள் என்பதை என்னால் நம்ப முடியாது, உடனே புறப்படுங்க, நம்ம மலையை நோக்கி போகலாம் என்றான் விதன். அவர்கள் அனைவரும் கிளம்பி செல்ல, அப்போது
சடார் சடார் என காட்டுக்குள்ளே ஏதோ வாசம் சத்தம் கேட்டது. அதை கேட்ட விதன் இவர்கள் அனைவரையும் பொறுமையாக வர சொல்லிவிட்டு முன்னே சென்றான். முன்னே சென்றவன் இவர்கள் செல்லும் வழிக்கு அருகே ஒரு சிறு புதர்போல் பள்ளக்காடு இருந்தது. அந்த பள்ளத்தில் இருந்து ஏதோ வித்தியாசமான வாடை வருவதை உணர்ந்த விதன் இவர்கள் அனைவரையும் இங்கே அமருங்க ஒரு நிமிஷம் என்றான். தம்பி, எங்க போற என்று ஒருவன் கேட்க, அந்த மனிதனை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ இங்கு பிரச்சனை, என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறி அமர்ந்தபடியே தவழ்ந்து தவழ்ந்து அந்த பள்ளத்தின் அருகில் சென்று அங்கு பார்த்தான். அங்கு பார்த்து அவனுக்கு ஒரு நிமிடம் உயிர் உறைந்தது. நாம் பார்ப்பது உண்மைதானா என்பது போல் அதிர்ந்து பார்த்தான். அங்கு ஒரு தலையில் கண்கள் இல்லாமல் வெறும் தலை மட்டும் வெட்டப்பட்டு ஒரு கட்டில் வைத்திருக்க, கைகால்கள் என அனைத்தும் பிடுங்கி எடுத்தது போல் உடலில் இருந்து கிழிந்து ஆங்காங்கே கிடந்தது. இன்னும் 3-4 இடத்தில் வெறும் எலும்புக்கூடு மட்டுமே கிடந்தது. அங்கு அமர்ந்தபடியே 4-5 வெள்ளை நிற மிருக மனித உருவங்கள் அந்த சதையை உண்டு கொண்டிருந்தன. இதை பார்த்த விதன் ஒரு நிமிடம் உயிர் போய் உயிர் வந்தது. அதை பார்த்து அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தாலும் அப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் வேகமாக பின்னோக்கி தவழ்ந்து வந்தவன் அவர்களை பார்த்து, சத்தம் போடாமல் என் கூட சீக்கிரமா இங்கிருந்து வாங்க, இங்கு இனிமே நம்ம இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் இருந்தா கூட நம் உயிருக்கு ஆபத்து என்றான். அதை கேட்ட இளைஞன் விதனிடம், எதுக்கு, ஏன் எவ்வளவு பிரச்சனை என்று கேட்க, இங்கிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த பள்ளத்தாக்குல வித்தியாசமான மிருகங்கள் என்று கூறியவன் அடுத்த வார்த்தை பேசாமல் நின்றான். அதை கேட்ட அந்த மனிதன், என்ன சொல்ல வந்த, சொல்லி எல்லாத்தையும் என்றால், காணாமல் போன 4 பேரோட உடல் அங்குதான், அதுக்கு முன்னாடி இறைச்சியை சாப்பிடுவது என்றால், என்ன, மனித இறைச்சியை சாப்பிடும் மிருகமா என்று அனைவரும் பயந்து போனார்கள். ஏன் தம்பி, என்ன ஆச்சு என்று அந்த முதியவர் அவனிடம் கேட்க, அதற்கு விதன், ஏன் என்னென்ன கேள்வி கேட்காதீர்கள், தயவு செய்து நான் சொன்னதை செய்யுங்க என்று கூறிவிட்டு அனைவரையும் முன்னோக்கி போகச் சொன்னான். இதை கேட்ட அனைவரும் பதற்றமாக சரி என்று கூறிவிட்டு முன்னே சென்றனர். சிறிது தூரம் சென்ற பிறகு, இப்ப மாற்றம் இருக்கு பாத்தியா என்று ஒருவன் கூறினார். அந்த முதியவர் அதை கேட்ட விதன் ஆமாம் என்றான். ஏனெனில் அவன் பயன்படுத்திய சுதர்சன முத்திரை அவர்களை அங்கிருந்த மாய சக்திகளிலிருந்து காத்தது. விதன் எங்கெல்லாம் செல்கிறானோ அவனுக்கு தலைக்கு மேல் கிட்டத்தட்ட 50 மீட்டர் சுற்றளவில் அந்த சக்கரம் சுழன்றது. ஆகையால் அவன் இருக்கும் இடத்தில் மட்டும் எந்த ஒரு மாய சக்தியும் செயல்படாது. அவன் நடந்து செல்லும் தூரம் சரியானதாக இருந்தது. அனைவரையும் பார்த்த விதன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும், மலை அடிவாரத்துக்கு போயிட்டா கண்டிப்பா நம்ம அந்த டெலிபோர்ட் குகையை கண்டுபிடிச்சிடலாம் என்றான். அனைவரும் மலையின் அருகில் செல்லும்போது ஒரு வெள்ளை ஒளி பிரகாசித்தது. அதை பார்த்த விதன், எனக்கு தெரிஞ்ச அங்கதான் இருக்கணும், அந்த குகையாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறுங்க என்றான். அவர்கள் ஏறிக்கொண்டிருக்கும் போது சடார் என அவர்கள் முன் 4 கால்களும் 2 கைகளும், அது மட்டுமில்லாமல் 2 தலைகளை உடைய ஒரு ஜந்து வந்து குதித்தது. அதை பார்த்த அனைவருமே அரண்டு போய் பின்னால் நோக்கி பின்னே விழுந்தனர். தம்பி என்று கத்தியதும் விதமன் என்னவென்று தெரியாமல் வேகமாக முன்னே ஓடினான். அவன் பின்னே 2 இளைஞர்களும் தங்கள் கைகளில் நீண்ட கத்திகள் மற்றும் இரும்பு ஆயுதங்களுடன் முன்னே வந்தனர். தட்டுக்கிளி போன்ற உடலமைப்பில் 4 கால்கள் 2 கைகள் மற்றும் 2 தலைகளையும் உடைய ஒரு ஜந்து நின்றது. அதன் வாயில் ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. அதன் 2 கைகளிலும் ஒரு கையில் ஒரு மனிதனின் கையையும் இன்னொரு கையில் மனிதனின் வயிற்றுப்பகுதியும் வைத்து 2 தலையும் கடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அனைவருமே பயந்து கத்தத் தொடங்கினர். விதம், சத்தம் போடாதீங்க என்றான். அந்த ஜந்து காதை உயர்த்தி அங்கு இருக்கும் சூழ்நிலையை கவனித்ததே தவிர இவர்களை அதனால் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் அவர்கள் அலறினர். விதன் அவர்களை பார்த்து, அதற்கு நாம் இங்கு இருப்பது தெரியாது, நீங்களே கத்தி காட்டி கொடுத்துறாதீங்க. ஏனென்றால் அந்த மிருகம் அங்கு இருந்து வரும் சத்தத்தை வைத்து அங்கும் இங்கும் சென்று மோப்பம் பிடித்தது. அதை கண்ட விதன், சத்தமில்லாமல் அப்படியே நில்லுங்க என்றான். பிறகு அவன் கீழே இருந்து ஒரு கல்லை தூக்கி ஒரு காட்டுப்பகுதியில் வீசினான். அங்கு இருந்து வந்த சத்தத்தை கேட்டு அந்த மிருகம் வேகமாக அங்கு ஓடியது. உடனே விதன், வேகமாக வாங்க என்று கூறி அந்த குகையின் அருகே சென்றான். அந்த குகையின் அருகே அனைவரும் வந்தபோது அந்த குகை மிகவும் இருள் சூழ்ந்த இடமாக இருந்தது. அதை பார்த்த விதன், யார்கிட்டயாவது டார்ச் லைட் இருக்கா என்று கேட்க, ஒரு சிறிய பெண், அண்ணா என்கிட்ட இருக்கு என்றார். உடனே விதன் அவளிடமிருந்து அந்த டார்ச் லைட்டை வாங்கி கொண்டு பின்னிருந்த இளைஞர்கள் மற்றும் முதியவர்களை பார்த்து, பலமா இருக்கிறவங்க சின்ன குழந்தைகளை இருட்டில் தடுமாறி விழுந்துட்டாலோ இல்லை ஏதும் ஆச்சுன்னா பிரச்சனையாகிடும் என்றான். உடனே அங்கிருந்த 3-4 சிறு குழந்தைகளை அங்கிருந்த இளைஞர்களும் 40 வயது மதிக்கத்தக்க நபர்களும் தூக்கி கொண்டனர். பெண்கள் அனைவரும் பயத்துடனே வந்தனர். சிறிது தூரம் உள்ளே செல்ல செல்ல இருளின் அளவு அதிகரித்தது. ஒரு நொடி அவர்கள் வைத்திருந்த டார்ச் லைட் எரியவில்லை என்றால் அருகில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவிற்கு இருளான ஒரு பகுதிக்கு சென்றனர். அவ்வளவு இருளாக இருக்கும் இடத்தை பார்த்து ஒரு இளைஞன்,
விதா, நிஜமாகவே இதுக்குள்ள போய் தான் ஆகணுமா? இதுக்குள்ள தான் இருக்கா என்று கேட்க, அவன் பதக்கத்தை பிடித்தபடி, கண்டிப்பாக இதுக்குள்ள தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துக்குள்ள ஆவிகள் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, அந்த ஆவிகள் வர்ற மாதிரி இருந்தா இந்த குகையை பயன்படுத்தி அந்த டெலிபோர்ட் சக்தியின் மூலமா எங்க வேணும்னாலும் போயிருக்கலாம். அதனால இதுக்குள்ள வராதுன்னு தான் நினைக்கிறேன். அவன் கூறிக்கொண்டே முன்னே செல்ல, திடீரென அவன் மார்பில் இருந்த பதக்கம் நில் என்றது. ஏன், என்னாச்சு என்று மனதிற்கு கேட்டபடியே அப்படியே நின்றான். அவன் நிற்பதை பார்த்த அனைவரும் என்ன தம்பியாச்சு என்று கேட்க, ஒரு நிமிடம் என்று கூறியவன் பதக்கத்திடம் பேசத் தொடங்கினான். என்ன என்று கேட்க, இன்னும் 10 அடியில் 3 விதமான குகை இருக்கு. சரி, அதுக்கு என்று அவன் கேட்க, 3மே வெவ்வேறு விதமானது. ஒன்று காமம், மற்றொன்று பேராசை, மற்றொன்று கோபம். இந்த 3த்துலேயும் நீங்க போகக்கூடாது. இது 3மே ஆவிகளின் ஆன்மாவுக்காக உருவாக்கப்பட்டது என்று அந்த பதக்கம் கூறியது. அதை கேட்ட விதம் ஆச்சரியமாக, அப்படின்னா வேற எப்படி போறது? 3 குகை தான் முன்னாடி இருக்குன்னு சொல்ற, 3த்தையும் போகக்கூடாதுன்னு சொல்ற, வேற எப்படி நாங்க போறது என்று மனதிற்குள் அதரிடம் கேட்டான். அதற்கு வந்த வழியாக திரும்பி போக என்றது. அதை கேட்ட விதன் கோபமாக, என்ன சொல்ற? நீ சொன்னது தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். இப்ப இங்க பாதையில வந்த வழியை திரும்பி போங்க நீ சொன்னா எப்படி என்று கோபப்பட, அதற்கு பதக்கம், வந்த வழியா திரும்பி போறது மீண்டும் நீங்க வந்த இடத்துக்கு போறதுக்கு இல்ல, நீங்க போக வேண்டிய இடத்திற்கான பாதைக்கு என்றது. என்ன சொல்ற என்று கேட்க, இந்த இடத்துக்கு ஆவி வராதுன்னு நீயா மக்கள் கிட்ட சொல்லிட்ட. ஆனா இங்க வரும். ஆனா உள்ள நுழைஞ்சா வெளியில போக முடியாது. இந்த 3 குகைகள் மாறி மாறி போகும். இந்த தீவிலேயே தான் மாட்டிக்கும். நீங்க யாரும் இந்த குகைக்குள்ள போனாலும் திரும்பியும் இந்த தீவுல தான் மாட்டிக்கணும். அதுவே வந்த வழியா நீங்க திரும்பி நடந்து போனீங்கன்னா நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போகலாம். இங்கு அப்படி ஒரு நிகழ்காலத்தை மாற்றும் காலச்சக்கர சக்தி இருக்கு. இது உயிருள்ளவர்களுக்கு மட்டும்தான் எடுபடும். ஆவிகள் இதற்குள்ள வந்துட்டு போனாலும் அவங்களுக்கு நேரடியாக இந்த தீவுக்குள்ளே போற மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு வெளியில் போக முடியாது என்றது. அதை கேட்ட விதம் வேகமாக திரும்பி அனைவரையும் விலக்கிக் கொண்டு, என் பின்னாடி வாங்க என்றான். என்ன தம்பி, வந்த வழியா திரும்பி போகணுமா என்றான் ஒருவன். அதற்கு, இல்ல, நான் சொல்றதை கேளுங்க, நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் தான் போகணும் என்றான். அப்போது ஒரு பெண், என்ன சொல்றீங்க? இவ்வளவு தூரம் பயந்து உள்ள வந்துட்டோம், இப்ப திரும்பி வெளியில போகணும்னு சொன்னா எப்படி வெளியே வருவது என்று கேட்க, அதற்கு விதம், இவ்வளவு தூரம் நம்பி என் கூட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா நீங்க உங்க கண்ணாலேயே நம்ம தப்பிக்கிறத பார்க்கலாம் என்றான். அனைவரும் அவன் பின்னே தொடர்ந்து சென்றனர். எங்க தான் எங்களை அழைச்சிட்டு போற என்று ஒருவருக்குள் ஒருவர் பேசத் தொடங்கினார். அவன் அனைவரையும் பார்த்து, ஒருவர் கையை இன்னொருத்தவங்க பிடிச்சுக்கோங்க, யாரையும் கைவிற்றாதீங்க என்றவன் ஒரு சிறு ஒளி போன்ற பாதையை நோக்கி சென்றான். அங்கு ஒரு 7 அடியில் ஒரு கண்ணாடி இருப்பதை பார்த்தான். அந்த கண்ணாடி அருகில் சென்று நின்றான். ஆனால் அவனது உருவம் அந்த கண்ணாடியில் தெரியவில்லை. அதை பார்த்து அனைவருமே ஆச்சரியமாக, இது என்ன கண்ணாடி, இந்த இருளிலும் ஒளியுடன் இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேச, அப்போது பதக்கம், இதுதான் வழி, இந்த வழியாக உனது மக்களை நீ அனுப்பு என்றது. அதே நேரம் அந்த கண்ணாடி வழியாக, விதா எங்கிருக்கிறாய், என்னை காப்பாற்றவா, உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்ற குரல் கேட்டது. விதம் பதக்கத்தை பிடித்தபடி, இந்த கண்ணாடி வழியா போனா நான் எங்க போவேன் என்றான். அதற்கு அந்த குரல் என்று பலத்த சிரிப்பை கொடுத்தது. ஏன் இப்ப சிரிக்கிற என்று கேட்க, நான் இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். உன் மக்களை நீ பாதுகாப்பா அனுப்பணும்னா நீ ஒரு இடத்துக்கு சென்று உதவ வேண்டும். நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்ட, இப்போது பின்வாங்க முடியாது என்றது. நான் பின்வாங்கல, நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்லை என்றான். அதை கேட்டு அந்த பதக்கம், நீ போன பிறகு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது என்றது. சரி, இந்த கண்ணாடி வழியா நான் இவங்க கூட தப்பிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ என்று அவன் கூற, அதற்கு அந்த பதக்கம், முயற்சி செய்தான் பாரேன் என்றது. உடனே விதம் அங்கிருந்த மக்களை பார்த்து, ஒவ்வொருத்தரா இந்த கண்ணாடிக்குள்ள போங்க என்றான். என்ன, கண்ணாடிக்கு உள்ள போறதா என்று ஒருவன் பதட்டமாக கேட்க, அப்போது ஒரு 20 வயது பெண், எனக்கு தெரியும், இந்த கண்ணாடி தான் போர்ட்டல், எவ்வளவு படம் பார்த்திருக்கேன் என்று கூறிக்கொண்டு விதனின் அருகில் வந்தாள். அண்ணா, இது தொட்டா நம்ம எங்க போவோம் என்று அவனிடம் கேட்க, தெரியலம்மா, ஆனா பத்திரமான இடத்துக்கு போவோன்னு மட்டும் உறுதியா சொல்றேன். அப்போது ஒரு முதியவர், தம்பி முதல்ல நீயே போயேன் என்று கூற, அதற்கு விதன், இல்ல, நான் முதல்ல போயிட்டா ஒருவேளை இங்கே எதுவும் பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்னோட பாதுகாப்பு சக்தி இருக்காதே என்று கூறினான். அப்போது இன்னொரு இளைஞன், அதுவும் உண்மைதான், நீ கடைசியாவே வா, நாங்க முதல்ல போறோம், எப்படி இருந்தாலும் நீயும் வந்துருவல்ல என்றான். அதற்கு விதன் யோசித்துக்கொண்டே, இல்ல என்று கூற வருவதற்குள்ளே அந்த பதக்கம், எதுவும் கூறாதே,
ஏன் என்று கேட்க, இந்த கண்ணாடி வழியாக அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போனது அப்புறம் இங்க நடந்த எல்லா சூழ்நிலையுமே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏதுன்னு தெரியாது. அவங்க அந்த ஏரோப்ளேன்ல இருந்து விழுந்த இடம் போல தான் அவங்க உணர்வாங்க. அதனால நீ எதை பற்றியும் எதையும் சொல்லாது என்றது. உடனே விதம் தலையை ஆட்டிக்கொண்டு, கண்டிப்பாக நான் வந்து விடுவேன் என்று மாற்றி கூறினான். முதலில் அந்த பெண் அதற்குள் நுழைந்தாள். பிறகு ஒவ்வொருவராக அதற்குள் நுழைந்தனர். பகுதி 9. இந்த கதை குமார் ஸ்டோரிஸால் உருவாக்கப்பட்டது. அனைவரும் அந்த இடத்திலிருந்து ஒவ்வொருவராக கிளம்ப கடைசியாக விதான் அந்த மாய கண்ணாடி முன் வந்து நின்றான். கண்ணாடியை பார்த்தவன் மேலே வானத்தை பார்த்து, கடவுளே, எனக்கு எதுவுமாகாம நல்லபடியா அந்த இடத்துக்கு போய் சேரணும் என்று வேண்டிக் கொண்டான். பிறகு அந்த கண்ணாடிக்குள் நுழைய முற்பட்டான். ஆனால் அவனால் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் தொட்டு பார்த்தான். ஆனாலும் முடியவில்லை. கோபம் தலைக்கேறியது. தன் கழுத்தில் இருந்த பதக்கத்தை தொட்டு, என்னாச்சு? ஏன் என்னால போக முடியல? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா என்று கர்ஜித்தான். பதக்கம் ஒரு வினோத சிரிப்புடன், நீதானே முயற்சி செஞ்சு பாப்பன்னு சொன்ன, அப்புறம் ஏன் எங்கிட்டு வந்து கேட்குற என்றது. பிறகு தொடர்ந்தது, என்ன உன்னால போக முடியலையா என்று மீண்டும் ஒரு முறை கேலி செய்தது. விதான் கோபத்துடன், ஆமா முடியல, ஏன் என்று கேட்டான். நீ ஒரு வாக்கு கொடுத்துட்ட, அந்த வாக்க மீறி இந்த கண்ணாடி உன்னை எப்படி அந்த இடத்துக்கு அனுப்போம் என்று பதக்கம் பதிலளித்தது. நான் கொடுத்த வாக்குக்கும் இந்த கண்ணாடிக்கும் என்ன சம்பந்தம் என்று விதான் கேட்டான். உனக்கு ஒரு குரல் கேட்டது, யாரோ உதவிக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னியே, அந்த குரல் எங்கிருந்து வந்ததுன்னு நினைச்சேன், இந்த கண்ணாடிக்குள்ள இருந்து தான் என்றது பதக்கம். அதை கேட்ட விதான் அதிர்ந்து, என்ன சொல்ற? இந்த கண்ணாடிக்குள்ள இருந்து தான் அந்த குரல் வந்ததா என்றான். ஆமா, நீ வாக்கு கொடுத்தது எனக்கில்ல, இந்த கண்ணாடிக்கு தான். அப்படி இருக்க மற்றவங்களை அனுப்புன இடத்துக்கு உன்னை எப்படி அனுப்பணும் நீ எதிர்பார்க்கிற என்றது பதக்கம். விதான் பயத்துடனும் ஆச்சரியத்துடன், எப்படியாவது இதை ஏமாத்திட்டு இங்கிருந்து போயிடலான்னு நினைச்சா அது நடக்காத போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்தான். உடனே பதக்கம், நான் இருப்பதை மறந்துட்டாயா? உன் மனசுல என்ன நினைச்சாலும் அது எனக்கு கேட்கும் என்றது. திடுக்கின விதான், என்ன என்று வாயை திறக்க அவன் மனதில் வந்த காட்சிகள் பதக்கத்துக்கு போனது. ஆனால் அது அவனுடன் வந்த பெண்ணைக் கண்டு ரசித்த காட்சிகள். பதக்கம், எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன், பயப்படாத, எனக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும்தான் உன் மனசு வழியா பார்ப்பேன் என்றது. விதான் பெருமூச்சு விட்டு, அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்காது என்றான். உடனே பதக்கம் ஒரு இருமலை உருவாக்கி அவனை நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்தது. பிறகு விதான் நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்து, நான் எப்படி உன்னை நம்புவது? முதல்ல நீ அனுப்புனவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நீ சொல்றத நான் செய்வேன் என்றான். பதக்கம், சரி, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு நான் இப்போ உனக்கு காட்டுறேன் என்று கூறி அதிலிருந்து ஒரு சக்தி கண்ணாடியை அடைந்தது. உடனே கண்ணாடியில் சில காட்சிகள் வரத் தொடங்கின. ஒரு கடற்கரையில் வெள்ளை மணலில் அனைவரும் மயங்கி கிடப்பதை பார்த்தான். அவர்களை சுற்றி பார்த்தான். யாரையும் தொட முடியவில்லை, ஏனெனில் அது வெறும் காட்சியாகத்தான் இருந்தது. அப்போது தூரத்தில் 2 கப்பல்கள் தீவை நோக்கி வருவதைக் கண்டான். பதக்கத்தை பிடித்து, இது எந்த இடம் என்று கேட்டான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உன் மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க, அது மட்டுமில்லாம உன்னை பத்தி அவங்க எல்லாருமே மறந்திருப்பாங்க என்றது பதக்கம். விதான் பெருமூச்சு விட்டு, சரி என்று கண்களை மூடினால் மீண்டும் அவன் அந்த கண்ணாடியின் முன் நின்றான். சரி, இப்போ என்னை எங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற என்று கண்ணாடியை பார்த்து கேட்டான். அப்போது பலத்த சிரிப்புடன் பதக்கம், விதான், ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க நீ தயாராக இரு. இனி நீ மேற்கொள்ளும் பயணம் மிகவும் கடுமையானது. நீ எதற்காக படைக்கப்பட்டாய், உன் இலக்கு என்ன என்பது அனைத்தும் இப்போதுதான் உனக்கு தெரியத் தொடங்கும் என்று சத்தமாக கூறியது. அதை கேட்ட விதான், என்ன பயமுறுத்துறியா? நான் எங்க போகணும்னு தான் கேட்டேன் என்று மீண்டும் கூறினான். இதோ நீ போக வேண்டிய பாதை என்று பதக்கம் அவன் கழுத்தில் இருந்து தானாக பிரிந்து கண்ணாடிக்கும் விதாவுக்கும் நடுவில் பறந்தது. பதக்கத்திலிருந்து வெளிச்சம் கிளம்பி கண்ணாடியை தாக்கியது. கண்ணாடியிலிருந்து அதே ஒளி பிரகாசமாக விதான் மீது பட்டது. சிறிது சிறிதாக அவன் மறையத் தொடங்கினான். சட்டென நிலவொளி சூழ்ந்த ஒரு அறையில் வந்து விழுந்தான். எழுந்து கண்களை கசக்கி பார்த்தான். தலைக்கு மேல் நிலவு பிரகாசமாக ஒளிர்ந்தது. அவனை சுற்றிலும் பல வகையான படிக கற்கள் பதிந்திருந்தன.
தான் எங்கே இருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. பதக்கத்தை தொட்டு நான் எங்க இருக்கேன் என்று கேட்டான். பதக்கம் எதுவும் சொல்லவில்லை. அப்போது அறையிலிருந்து வெளியே செல்லும் ஒரு பாதையை கண்டான். அது இருட்டாக இருந்தது. அவனது கையில் அந்த குழந்தை கொடுத்த டார்ச் லைட் இருந்ததால் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அறையை விட்டு வெளியே வந்ததும் பல வகையான சத்தங்கள் கேட்டன. மனித குரல்கள், மிருகங்களின் அலறல்கள் என அனைத்தும் கலந்து ஒலித்தன. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று பல குரல்கள் கேட்டன. அதை கேட்டதும், காப்பாற்றவா? யார் நீங்க? இப்படி நான் காப்பாற்ற முடியும்? எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே என்று பதட்டத்தில் கத்தினான். அப்போது, இது என்ன இடம்னு கேட்டப்போ வாய் திறக்கல. இப்ப நான் கத்துறது மட்டும் உனக்கு குத்தமா போச்சா என்றான். பதக்கம், சரி சத்தம் போடாத, அமைதியாயிரு என்றது. இப்போ இங்க யாருக்கு என் உதவி தேவை? சொல்லு, செஞ்சுட்டு கிளம்புறேன் என்றான். பதக்கம் சிரித்தது. ஓ, நீ உதவி செய்யறது சாதாரணமா எளிதா செஞ்சுட்டு போயிடலாம்னு நினைச்சியா என்றது. அதன் வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்த விதான், என்ன சொல்ற என்றான். இங்கேதான் உன்னுடைய இலக்கு என்னன்னு உனக்கு புரிய வரும், வா என்றது. எங்க போகணும்னு சொல்ற என்று விதான் கேட்டான். அந்த குகை வழியாக ஒரு காட்டுப்பகுதிக்கு அவனை அழைத்துச் சென்றது பதக்கம். அந்த காட்டுப்பகுதி இரவிலும் நில ஒளியில் பிரகாசமாக இருந்தது. காட்டின் நடுவே ஒரு சிறு கூடாரம் இருந்தது. அதற்குள் வெள்ளை நிற உடை அணிந்த வெண்மை நிற முடி கொண்ட ஒருவர் அமர்ந்திருந்தார். அதை பார்த்த விதான், யாரது என்று மனதிற்குள் எண்ணியபடியே கூடாரத்தை நெருங்கினான். அந்த இடத்தை சுற்றி பார்த்தவன், இவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. நல்லவேளை நம்ம ஊர் ஆட்கள் இங்க வரல, இல்லைனா இந்த இடத்த பிளாட் போட்டு வித்திருப்பாங்க. இது லவ்வர்ஸ் நைட்ல கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட ஏற்ற இடமா இருக்கு என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டே சென்றான். அவனது எண்ணத்தை தெரிந்து கொண்ட பதக்கம், இவனை தேர்ந்தெடுத்தது தப்பா என்பது போல, இது என்ன யோசனை என்றது. விதான், ஒண்ணுமில்ல என்று பதறியபடியே வீட்டை நோக்கி சென்றான். அப்போது விதான் கழுத்தில் இருந்த பதக்கம் ஒளிரத் தொடங்கியது. ஆனால் அதிலிருந்து எந்த குரலும் வரவில்லை. அது வேகமாக விதான் கழுத்தில் இருந்து பிரிந்து வீட்டுக்குள் இருந்த நபரிடம் சென்றது. வேகமாக பறந்த பதக்கத்தை கை நீட்டி பிடிக்க எண்ணிய விதான், ஆனால் அது வேகமாக குடிசைக்குள் சென்று விட்டது. இப்போ என்ன பண்றது? இந்த பதக்கத்தோட பேச்சை கேட்ட இவ்வளவு தூரம் வந்துட்டான். இங்கிருந்து எப்படி போறது? அதுவும் அதுதானே சொல்லணும். அது வேற இப்போ அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு என்று புலம்பிக் கொண்டு, ஹலோ, யாராவது இருக்கீங்களா என்று விசாரித்து கொண்டே வீட்டு வாசலுக்கு வந்தான். அப்போது வீட்டினுள்ளிருந்து ஒரு பலத்த குளிர்ச்சியான காற்று வெளியேறியது. உள்ளிருந்து ஒரு குரல் ஒரு புன்னகையுடன், வா, உனக்காகத்தான் பல 100 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறேன் என்றது. அந்த குரலை கேட்ட விதான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முகத்தில் புன்னகையை வரவழைத்து, வணக்கம், என்னை எதுக்கு இங்கு வரவழைச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அதற்கு அந்த நபர் இருக்கையிலிருந்து எழுந்து மேஜை அருகே சென்று ஒரு கோப்பையை எடுத்து அதில் தேநீரை ஊற்றினார். பிறகு விதானை பார்த்து, ஏன் நிக்கிற, உட்காரு என்றார். அதை கேட்ட விதான், இருக்கட்டும், என்னதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சா சீக்கிரமா முடிச்சிட்டு நான் இங்கிருந்து கிளம்புவேன் என்றான். அதை கேட்டு மீண்டும் புன்னடைத்த அந்த உருவம், விரைவா இங்கிருந்து போகணும்னு ஆசைப்படுற இல்ல, சரி இரு வரேன் என்று கூறி விதான் அருகில் வந்து அமர்ந்து அவனிடம் ஒரு கோப்பையை கொடுத்தது. அதை வாங்கிய விதான் தேநீரை குடித்துவிட்டு, சொல்லுங்க என்றான். நான் கொடுத்த தேநீர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா என்று நலம் விசாரித்தார். நல்லா இருந்துச்சு என்று விதான் கூறினான். சரி, இப்போ நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ எனக்காக ஒரு ஆன்மாவை 7 பிறவிகளுக்கு அப்பால எடுத்துட்டு போகணும். இது ரொம்ப சின்ன வேலைதான் என்றது. அதை கேட்ட விதான் ஆடிப்போனான். என்னது, 7 பிறவிகளுக்கு அப்பால் எடுத்துட்டு போகணுமா? ஏதோ சாதாரணமா எதையாவது எடுத்துக்கொடு புடிச்சு கொடுன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா வந்தா 7 ஜென்மம். 7 ஜென்மம்ங்கிறது கிட்டத்தட்ட 700 வயசு. நான் இங்க இருக்கணுமா என்று பயத்துடன் கேட்டான். அதற்கு அந்த உருவம் புன்னகைத்து கொண்டு, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது உன் திறமையை பொறுத்துதான் தெரியும் என்றது. அதை கேட்ட விதான் பதக்கத்தை பார்த்து, டே, பதக்கத்தில் இருக்கிற கிழப்பையலே, கொஞ்ச நேரத்தில் யாருக்காவது உதவி செஞ்சுட்டு போயிடலாம் தானடா சொன்னேன், இப்படி என்ன மாட்டி விட்டியலா என்று திட்டினான். உடனே எதிரே இருந்த உருவம் சிரித்து, ஏன் இப்படி என்ன திட்டுற என்றது. அதை கேட்ட விதான் புருவத்தை உயர்த்தி, நான் உங்களை எப்போ திட்டினேன் என்று பதக்கத்தையும் அவரையும் மாறி மாறி பார்த்தான். ஆமா, என்னோட ஆன்மாவின் ஒரு பகுதிதான் இந்த பதக்கத்துல இருந்துச்சு என்றது. அப்ப நான் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் என்று விதான் அதிர்ச்சியாக கேட்டான். ஆமா,
நீ என்கிட்ட தான் பேசுன, ஏன் அதுல எதுவும் பிரச்சனையா என்று கேட்ட அந்த உருவம் மேலும் தொடர்ந்தது. அது மட்டும் இல்லாம பல வருடங்களா இந்த பதக்கத்தோட இருந்த என்னோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு காரணம் சரி, அதை விட இப்போதான் நீ திரும்ப கிடைச்சிட்டியே என்றது. என்னங்க, ஒரு பதக்கத்தை வச்சுட்டு ஈஸியா இங்க புடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இந்த பதக்கம் தூண்டிலா, நான் மாட்டின மீனா என்று புலம்ப ஆரம்பித்தான். அதை கேட்ட அந்த உருவம், அப்படியெல்லாம் நினைச்சிக்காத, நீ சாதாரண ஆள் இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவன், பிரபஞ்ச சக்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றது. எதுக்கு? நீங்க சொல்ற வேலை செய்வதற்காகவா? என்ன அந்த மாதிரி சொல்லி உசுப்பேத்த பாக்குறீங்களா? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். அந்த பதக்கத்தை வேணா நீங்களே வச்சுக்கோங்க என்று கூறினான். உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறாயா என்றது அந்த உருவம். ஏன் முடியாது? நிச்சயமா போவேன். வந்த வழி எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு என்று அவன் எழும்போது அவன் தலை சுட்ட ஆரம்பித்தது. என்ன செஞ்சீங்க? என்ன என்று அவன் தேநீர் கோப்பையை பார்த்தான். என்ன கொடுத்தீங்க எனக்கு இதுல என்று கேட்டான். அதற்கு அந்த உருவம், நான் எதுவும் கொடுக்கலை, நீ திரும்ப புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்படியா? நான் திரும்ப பூமிக்கே போயிடலாமா என்று அவன் கேட்க, பூமிக்கு அல்ல, நான் கூறிய இடத்திற்கு என்றது. நீங்க கூறிய இடமா? அது எந்த இடம் என்று அவன் மயக்கத்திலும் கேட்டான். அதற்கு ஒரு கரகரக்கும் குரலில், நீ இப்போது குமரிக்கண்டத்துக்கு போகப் போகிறாய் என்றது. குமரிக்கண்டம்? அப்போ டைம் டிராவல், பல 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகப் போறேனா என்று அவன் கேட்க, இல்லை, நீ அங்க போன அப்புறம் தெரியும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே விதான் மயங்கி விழுந்தான். வீரன் பகுதி 10. இந்த கதை குமார் ஸ்டோரிஸால் உருவாக்கப்பட்டது. மர்மமான மனிதன் கொடுத்த தேநீரை குடித்ததும் மயங்கிய விதான் வேறொரு இடத்தில் கண்விழித்தான். என்ன இடம் இது என்று குழப்பத்துடன் எழுந்தான். அவன் உடல் வித்தியாசமான உடையிலும் தலைமுடி நீண்டும் கை கால்கள் என உருவமே மாறியிருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போனான். தன்னை அடையாளம் காண ஒரு கண்ணாடி கிடைக்குமா என்று தேடினான். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. ஐயோ என்று பலத்த குரலில் அலறினான். அந்த அலறல் கேட்டு ஒரு இளம்பெண் உள்ளே ஓடி வந்தாள். என்னாச்சு என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டாள். அவளை பார்த்த விதான், யார் நீ? நான் எங்கே இருக்கிறேன் என்றான். நீ பேய்மலையின் அடிவாரத்தில் இருக்கிறாய் என்றாள் அவள். விதான் பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். சரி, நீ எப்படி இங்கு வந்தாய் என்று அந்த பெண் கேட்டாள். நானா என்று யோசித்தான் விதான். அவனுக்கு எதுவுமே ஞாபகமில்லை. சிறிது நேரம் யோசித்தவன் அவளை பார்த்து, சரி, நான் யார் என்றான். அதை கேட்டு அந்த பெண் அதிர்ச்சியில் கண்கள் அகல, என்னது, நீ யாருன்னு உனக்கு தெரியாதா என்றாள். ஆமாம், நான் யார் என்று பதட்டத்துடன் தனது நினைவுகளை மீட்டெடுக்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அந்த மர்மமான இடத்தில் இருந்த முதியவர் விதானின் அனைத்து ஞாபக சக்திகளையும் அழித்துவிட்டார். அவனது முழு கவனமும் இப்போது மேற்கொள்ளவிருக்கும் புதிய பயணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தேநீரில் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையை கலந்தார். அந்த மூலிகை அவனது உருவத்தை மட்டுமில்லாமல் உடல் மற்றும் குணநலன்களையும் மாற்றி அமைத்து அவனை இங்கு அனுப்பிவிட்டது. ஆகையால் தான் யார் என்று வீதானுக்கு தெரியவில்லை. அவன் தன்னை பற்றி அறிய ஆசைப்பட்டான். அந்த பெண், ஒரு நிமிடம் பொறு என்று சொல்லி வெளியே ஓடினாள். ஒரு முதியவரை அழைத்து வந்தார். அந்த முதியவர் கையில் ஊன்றுகோலுடன், பயப்படாதே, பயப்படாதேடா குழந்தை என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார். விதானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் வந்ததும், நீங்க யாரு, நான் எங்க இருக்கிறேன், நான் யார் என்று திரும்ப திரும்ப கேட்டான். அதை கேட்ட முதியவர், ஒன்றுமில்லை, நீ படு, நான் எல்லாத்தையும் உனக்கே புரிய வைக்கிறேன் என்று அவனை சமாதானப்படுத்தி படுக்கையில் படுக்க வைத்தார். அவன் நெற்றியில் கை வைத்து அழுத்தி பார்த்தார். எந்த பாதிப்பையும் அவரால் உணர முடியவில்லை. பிறகு அவனது முழு உடலையும் சோதித்து பார்த்தார். அவருக்கு குழப்பம் ஏற்பட்டது. இந்த குழந்தைக்கு என்ன ஆனது? இவன் எங்கிருந்து வந்தான்? எப்படி இந்த இடத்திற்கு வந்தான் என்று பல கேள்விகள் அவருக்குள் எழுந்தன. ஏனெனில் இது பேய்மலை என்று அழைக்கப்படும் ஆவிகள் நிறைந்த கிராமம். இந்த கிராமம் மற்ற நகரங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் ஆவிகளின் தோற்றம் வரக்கூடும் என்பதால் இவர்களை அனைத்து நகரங்களிலிருந்தும் தனிமைப்படுத்தி இந்த பேய்மலை கிராமத்தையே சிறைப்பிடித்து வைத்திருந்தனர். ஆகையால் யாரும் இந்த கிராமத்துக்குள்ளே வருவதற்கோ வெளியில் செல்வதற்கோ முடியாது. அப்படி இருக்க பேய்களின் குகை என்று அழைக்கப்படும் அந்த குகையின் வாசலில் இவன் கிடந்தது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அவன் எல்லாவற்றையும் மறந்திருப்பதை அவர்களுக்கு மீண்டும் பயத்தை கொடுத்தது. ஒருவேளை
நம்முடன் மக்களாக கலப்பதற்காக பேய்கள் ஏதேனும் இந்த மாதிரி மாயத்தந்திரங்கள் செய்கின்றனவா என்று முதலில் அவர்களுக்கு சிந்தனைகள் தோன்றின. இருந்தபோதிலும் அவனிடமிருந்து ஒரு தெய்வீக சக்தி வெளிப்படுவதை உணர்ந்தவர்கள் அவன் அப்படி இருக்க மாட்டான் என்றும் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறான் என்றும் உணர்ந்து அவனை இங்கு கொண்டு வந்தனர். ஆனால் இப்போது அவன் எல்லாவற்றையும் மறந்திருப்பதை எண்ணி என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தனர். சிறிது நேரம் பார்த்த விதான் மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். திடீரென கண் விழித்து பார்த்தபோது அவன் இருந்த இடம் மீண்டும் அந்த நிலவொளிப்பட்ட அறை. இப்போது அவனுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாததால் எங்கு இருக்கிறேன் என்று தெரியவில்லை. மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான். இந்த முறை அவனுக்கு முன் ஒரு பாதையில் ஒரு ஒளியின் வெளிச்சம் தோன்றியது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான். அவன் அந்த இடத்தை முதல் முறை பார்ப்பது போல் ஆனந்தமாக, என்ன இடம் இது, நான் எங்கு இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே மீண்டும் அதே குகை செல்லும் திசையை பார்த்து அங்கு சென்றான். அங்கு இப்போது முதிர்ந்த முதியவருக்கு பதிலாக 40 வயது மதிக்கத்தக்கவன் போல் ஒருவன் அமர்ந்திருந்தார். அவரை கண்ட விதானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அவரது முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருந்தது. அவரை பார்க்கும்போது விதானின் மனம் மிகவும் அமைதியும் சாந்தமும் அடைந்ததைப் போல் ஒரு பெருமிதம் கொண்டவனாக தோன்றினான். அந்த மனிதன் அருகே சென்ற விதான் அவரை பார்த்து, வணங்குகிறேன், நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றார். அதை கேட்ட அந்த மனிதர் புன்னகைத்தார். நீ திரும்பி வந்துட்டியா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க? என்னை உங்களுக்கு தெரியுமா என்று விதான் கேட்க, நல்லாவே தெரியும், ஆனா உனக்கு தான் என்னை தெரியாது என்று அவர் கூறினார். அதை கேட்ட விதான், எனக்கு புரியல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்க யாருன்னு எனக்கு தெரிந்திருக்குமே, இதற்கு முன்னாடி பார்த்திருக்கோன்னு சொல்றீங்களே, அப்போ நான் இங்க இது முதல் முறை வரல, இதற்கு முன்னாடியே வந்திருக்கேனா என்றான். ஆமா, இதற்கு முன் இங்கு வந்தாய், ஆனால் உடனே போகணும்னு நீ ஆசைப்பட்டதனால தான் நான் அனுப்பினேன். அதை கேட்ட விதான், நான் யார், என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் என்றான். அதை கேட்டு புன்னகைத்த அந்த மனிதன், நீ இதற்கு முன்னாடி யாராக இருந்தாய், எப்படி இருந்தாய் என்பதெல்லாம் முக்கியமில்லை, இதுக்கு அப்புறம் இருக்க போவதுதான் உனக்கு முக்கியம், அதுதான் தேவை என்றார். எனக்கு நீங்க சொல்றது புரியல, நான் யாருன்னு தெரியாம நான் எப்படி வாழ்றது, என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்காம நான் எப்படி என்று அவன் கேட்பதற்குள்ளாக அந்த மனிதன் தன் கைகளை நீட்டி, உனக்கு தேவையான ஞாபகத்தை மட்டும் இப்ப நான் உனக்கு கொடுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்ன செய்யணும் என்பதையும் நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றார். உடனே விதான், சரி, என் ஞாபகத்தை எனக்கு திருப்பி கொடுங்க என்று அவரிடம் கூறி நின்றான். அவர் தனது கட்டை விரலை விதானின் நெற்றியில் வைத்து ஒரு மந்திரத்தை ஜெபித்தார். இப்போது விதானின் உடலில் இருந்த நினைவுகள் அவனுக்கு வந்தது. அப்போது அவன் ஒரு குதிரை வண்டி கூட அமர்ந்து பயணம் செய்வது போலவும் அவன் அருகே ஒரு பெண் அமர்ந்திருப்பது போலவும் காட்சிகள் வந்தன. அப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆதித்யா, நீ இப்போ வீட்டை விட்டு குரு சூரிய சோழனை பார்க்க போற, அவர்கிட்டையும் வீட்டில் இருக்கிற மாதிரி குறும்புத்தனமா நடந்துக்காத, அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், அவரை நீ பார்த்து அவர் நம்பிக்கையை பெற்றால்தான் அந்த பள்ளியில் உனக்கு இடம் கிடைக்கும் என்று அவள் கூறினாள். அதற்கு ஆதித்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத அக்கா, இந்த முறை கண்டிப்பா நான் இந்த பள்ளியில் சேர்ந்துருவேன் என்று அவன் கூறினான். அதற்கு அந்த பெண், தம்பி, உனக்கு இப்போ 15 வயது ஆகிடுச்சு, இன்னும் எந்த பள்ளியிலும் சேரல, எந்த பள்ளிக்கு போனாலும் உன்னோட சக்தி நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க, இந்த பள்ளிக்கு அப்பா மிகவும் செலவு செஞ்சும் சிபாரிசு செஞ்சும் தான் உன்னை அனுப்புறாரு, இதுலையாவது எப்படியாவது உள்ளே போயிரு என்றாள். அவன், நீ கவலைப்படாத, எப்படியும் நான் இந்த சூரிய சோழன் பள்ளியில் சேர்ந்து நல்ல இடத்துக்கு போய் நீ படிக்கிற அந்த இடத்துக்கும் நான் வந்துருவேன், கவலையே படாத என்றான். இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் செல்லும் பாதைக்கு அருகே இருந்த மரங்களுக்கு இடையே ஒரு கருப்பு உருவம் பச்சை நிற கண்களுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. ஆதித்யாவுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் இதயத்தில் திடீரென ஒரு பதட்டம் ஏற்படத் தொடங்கியது. அவள் உடனே தன் கண்களை மூடி உணர்வு சக்தியை வெளிப்படுத்தினாள். அந்த உணர்வு சக்தியில் அவளுக்கு தன்னை சுற்றி ஏதோ மாற்றம் ஏற்படுவதையும் ஆபத்து வரவிருப்பதையும் உணர்ந்தவள் ஆதித்யாவை பார்த்து, தம்பி ஜாக்கிரதை, இந்த பெட்டிக்குள்ள போ என்று கூறியதும் இருவரும் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்தனர். அதற்கடியில் ஒரு ரகசிய பெட்டி இருந்தது. அதை பார்த்த ஆதித்யா, என்னாச்சக்கா, ஏன் என்னை இதுக்குள்ள போக சொல்ற என்று பதட்டமாக கேட்டான். கேள்வி கேட்க இது நேரமில்ல ஆதித்யா, உடனே நான் சொல்றதை செய், ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்றாள். உடனே ஆதித்யா, நானும் உன் கூடவே இருப்பேன் என்றான். அதற்கு அவள், இல்ல, உன்னால வர்ற ஆபத்தை சமாளிக்க முடியாது, நீ உள்ள போ உடனே என்று கூறினாள். இல்ல அக்கா என்று அவன் கூற, ஆதித்யா என்று அவள் முறைத்தாள்.
வேற எதுவும் பேசாமல் ஆதித்யா பெட்டிக்குள் சென்றான். பிறகு அந்த பெட்டியின் மீது தன்னிடம் இருந்த ஒரு முத்திரை சக்தியை பயன்படுத்தி அதை மூடினாள். உள்ளே இருந்து எந்த ஒரு உயிர் சக்தியும் வெளிவராத அளவிற்கு அதை மூடினாள். பிறகு தன் கையில் ஒரு சிவப்பு நிற வாளை வரவழைத்தவள் அந்த வண்டியின் உள்ளே அமர்ந்திருந்தாள். திடீரென குதிரைகளின் ஓட்டம் நின்று குதிரைகள் கடுமையாக கணைக்க ஆரம்பித்தன. அப்போது ஆதித்யாவின் உடல் சிலிர்த்தது. ஆதித்யாவின் நெற்றியிலிருந்து கையை எடுத்த அந்த மனிதன் ஆதித்யாவை பார்த்து, "என்ன ஆதித்யா, அனைத்து ஞாபகமும் வந்ததா?" என்றார். ஆதித்யாவின் கண்களில் நீர் வழிந்தது. "என் அக்காவுக்கு என்னாச்சு?" என்று அவன் கேட்டான். அப்போது அந்த மனிதன் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டு அங்கிருந்த மேசைக்கு சென்று தேநீரை ஊற்றினார். "அதை நீ என்னிடம் கேட்டால் எங்கே தொலைத்தாயோ அங்குதான் தேட வேண்டும்" என்று கூறினார். "என்ன சொல்றீங்க?" என்று கேட்க, "ஆமாம், அவளை நீ கடைசியாக எங்கு பார்த்தாயோ அங்கு சென்று பார்த்தால்தான் அது பற்றி தெரியும்" என்றார். "சரி, என்னைய?" என்று அவன் கேட்க, "நான் ஒன்றும் உன்னை இங்கே வர வைக்கல, நீ தான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் வந்த" என்று அவர் கூறினார். அதை கேட்ட ஆதித்யா, "நீங்க யாரு?" என்று அவரிடம் கேட்டான். அதற்கு அந்த மனிதன், "நீ இதை கேட்க மாட்டாயோ, நானாகத்தான் என்னை பற்றி சொல்லணுமான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயே கேட்டுட்ட" என்றவன், "என் பெயர்" என்று கூறி தன் முகத்திற்கு நேராக ஒரு சொடுக்கிட்டவர், "தச்சகன்" என்றார். அதை கேட்ட ஆதித்யா, "தச்சகனா?" என்று கேட்க, அப்போது அவர்கள் இருந்த இடம் அப்படியே மாற்றமடைய தொடங்கியது. அதை கண்ட ஆதித்யா, "என்ன செய்றீங்க? என்ன இடம் இது?" என்று கேட்க, ஆதித்யாவை பார்த்து புன்னகைத்த தச்சகன், "இதற்கு முன்னாடி என்னை பயன்படுத்தியவர் இப்படிப்பட்ட இடத்தை உருவாக்குவார். இனிமே நான் பயணிக்க போறது உன்னோட, அதனால உனக்கேத்த மாதிரி இந்த இடத்தை உருவாக்குறேன்" என்றான்.